அந்த ஒரு காலகட்டத்துல நம்ம வந்து இந்த வங்கியில வந்து சொன்ன மாதிரி ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் உங்களோட தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் பேங்க் வந்து ஆல்ரெடி ஜனவரி மாசமே கொஞ்சம் கால்பேக் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு அவங்க இன்னும் எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது போலதான் ஐபிபிஎஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் டிக்ளரேஷன் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் எல்லாரும் கால்பேக் பண்ணி அதுக்கு எல்லாமே ஆன்லைன்ல அப்ளிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கு இன்னும் எக்ஸாம் டேட் என்னங்கிறத இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறாங்க. இது வந்து நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இதுல வந்து இருக்கு. அது சார் சொன்ன மாதிரி அதாவது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க் அது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் ஐசிஐசிஐ அதே மாதிரி நம்மளுடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரி தனியார் வங்கிகளும் அது போக ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வங்கிகள்லையும் வந்து வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நீங்க படிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு எதிர்காலம், அதாவது இந்த விஷயத்த நீங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு 6 மாத காலம் நீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து உங்கள பல பேர் வந்து இந்த நிச்சயமா அந்த வேலைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமா இருக்குங்கிறத நான் உறுதியா கூற முடியும். அதனால எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தியான ஒரு முடிவுக்கு வந்து உங்களுடைய சஜஷன்ஸ், அதாவது உங்களுக்கு ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்கள் வந்து எங்களுக்கு வந்து முக்கியமா தேவைப்படுது. அது மாதிரி போக உங்களுக்கு நிகழ்ச்சியில வந்து கடைசி நாள் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் ஃபார்ம் அப்படிங்கிறத உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. யாரெல்லாம் அதை சப்மிட் பண்றீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இமெயில் அனுப்புவாங்க. அது யாரெல்லாம் சப்மிட் பண்றீங்களோ எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? மணியரசு, சுரேஷ், சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. சந்திர சார் வந்துட்டாரு. அவரை கொஞ்சம் இது பண்ணி சந்திரபோஸ் முருகேஷ் சார் ஜாயின் ஆறாரு. நீங்க அந்த இதுலயே கொடுங்க, நீங்களே கொடுங்க. இந்த வாரம் அவரை ஜாயின் ஆனானே நீங்க கொடுங்க. அப்படியே ஆமா ஜாயின் ஆறாரு. போஸ்ட் பர்மிஷன் அப்படியே கொடுங்க நீங்க. ஸோ அதனால வந்து யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய ஒருத்தரோ 2 பேரோ யாரெல்லாம் அந்த கருத்துக்களை சொல்ல விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு வந்து எனக்கு வந்து chat ask to start video pin rename allow to record local files allow to multi pin put in waiting room remove report னு வருது. வேற எதுவும் வரல. நான் கொடுத்துட்டா அட்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, எஸ் எஸ் சார். வணக்கம் சார். முருகேசன் சார் வணக்கம். முருகேசன் சார், முருகேசன் சார் கேக்குதா? வணக்கம் சார். முருகேசன் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓகே சார், நன்றி. சார் வந்துட்டாங்க. ஒரு நிமிஷம் நான் என்னோட இதை முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து இதுல யாராவது இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பத் சீனிவாசன், நீங்க உங்க கருத்தை சொல்லலாம். ஒரே ஒரு இது சொல்லுங்க. நீங்க என்ன அந்த 3 நாள் நிகழ்ச்சி அடுத்து இருக்கக்கூடிய நிகழ்ச்சி எப்படிலாம் இருந்தா இன்னும் உங்களுக்கு மிக்க ஒரு உதவிகரமா இருக்கும், இல்ல பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம அதன் அடிப்படையில நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து கொண்டு போறதுக்கு எங்களுக்கு ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலை அதை உருவாக்கும். அதனால மிஸ்டர் சம்பத் சீனிவாசன் இருக்கீங்களா? வேற யாரு? பூஜாஸ்ரீ ரொம்ப அக்ரெசிவா நீங்க ஐடியில வச்சு அன்மியூட் பண்ணி விடுங்க. அவங்க ஐடியில வச்சு அன்மியூட் பண்ணுங்க, அவங்க பேச முடியும். பூஜாஸ்ரீ. சம்பத் சீனிவாசன், நீங்க உங்க இதை மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்களேன். உங்க வாய்ஸை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். சார், குட் ஈவினிங் சார். எஸ் பூஜாஸ்ரீ வெல்கம். சொல்லுங்க சார். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். சரி, எந்த வகையில எப்படிலாம் எப்படி சொல்லுங்க, அது எப்படி இருந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சொல்லுங்க. நானும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் பேங்க் எக்ஸாம்க்கு. வெரி குட் ஆல் தி பெஸ்ட். சரி சொல்லுங்க. சோ சாரோட ஸ்பீச் வந்து மோட்டிவேஷனா இருக்கு சார். ஆஃப் கோர்ஸ். எஸ். சரி, மெத்தட்ஸ்லாம் ஈஸியா புரியுது சார். ஓகே. இன்னும் என்ன நீங்க எதிர்பார்க்கறீங்கம்மா? வாட் டு யூ எக்ஸ்பெக்ட் இன் ஃபியூச்சர், இன் ஃபர்தர் ஈவென்ட்ஸ்? நானும் வர பேங்க் எக்ஸாம் எழுதணும்னு ட்ரை பண்றேன் சார். ஓகே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க. அதுக்கான இது தெரியுது, உங்களுடைய இது தெரியுது. எஸ், பண்ணுவீங்க. இன்னும் நம்ம வந்து அடுத்த கட்ட நிகழ்ச்சியா வந்து இப்ப நம்ம வந்து 5 நாள் வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி, அதாவது ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி பேங்க்ல வந்து வேலைவாய்ப்புகள் இருக்கு, இது மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ன்லாம் இருக்கும், நீங்க இந்த மாதிரி தயாராகணும்,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ, நேர்முக தேர்வு இப்படி இருக்கும். அந்த தேர்வுக்கு நீங்க தயாராகணும். எந்தெந்த பேங்க்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ சார் சொன்ன மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதெல்லாம் ஒரு அட்டானமஸ் பாடி. அது மாதிரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களும் அட்டானமஸ் பாடி. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்டாஃப் எல்லாம் வந்து எப்படி வந்து ரெக்ரூட் பண்றாங்க, மற்ற எல்லா பேங்கும் கம்பைண்டா வந்து ஐபிபிஎஸ் மூலமா வந்து எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் நடக்கு இந்தியாவில் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து இந்த 5 நாளும் நமக்கு வந்து அது தெளிவா சார் வந்து மேக்சிமம் வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்னா, ஒரு உங்களுக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து ஒரு இதோட நின்றக்கூடாது. இந்த நிகழ்ச்சிங்கிறது அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் உங்கள்கிட்ட வந்து சில ஃபீட்பேக் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து இன்னும் இதை விட கொஞ்சம் மேம்படுத்தா, இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு ரீச் பண்ணி இன்னும் அதை வந்து எளிமையாக்கி உங்களை வந்து அந்த பயிற்சியில வந்து உங்களை வந்து இடம்பெற செய்து ஒரு வேலைவாய்ப்பை வந்து பெற்று. ஏன்னா நீங்க எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கன்னா ஒரு 10 பேர் வேலைக்கு பெற்று அது எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதான் அல்டிமேட் இம்பாக்ட். எங்களுக்கு நிகழ்ச்சியுடைய ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா அதோடைய என்னன்னு சொல்றது, அதை வந்து ஒரு ரிசல்ட், அந்த எதிர்வினை என்னங்கிறதுனா, நமக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்ட ஒரு 10 பேர் வந்து வேலை கிடைச்சு போயிட்டாங்கன்னா புதிய தலைமுறைக்கும் மதுரை சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமியுடைய இயக்குனர் திரு முருகேசன் சாருக்கும் ரொம்ப பெருமை. அதனால அடுத்த விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போக போறோம். அதனால நீங்க தொடர்ந்து எங்களுடைய தொடர்புல இருங்க. நம்ம நிறைய விஷயங்களை ஏற்கனவே புதிய தலைமுறை கிட்டத்தட்ட நிறைய நடத்திக்கிட்டே இருக்கிறோம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு அந்த நியூஸ் லெட்டர் வரும். பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இந்தியா, அது போக பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியா லெவல்ல வந்து ஜேஇ நீட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து குயிஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம். அவங்க எல்லாம் அதுல எக்ஸாம் எழுதுறாங்க, ஆல் இந்தியா லெவல் எழுதுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சில நல்ல ரேங்க்ல வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் நிறைய சலுகைகளை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். விருதுகள் மூலமாக இலவச உயர்கல்வி திட்டங்கள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மருத்துவ ரீதியாக நிறைய முகாம்கள் நடத்துறோம், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிராடா பெரிய அளவுல வந்து இந்தியாவில வந்து இது வந்து இந்தியாவிலேயே நம்ம பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு என்ஜிஓ செட்டப் இருக்குங்க. அதனால மிக்க நன்றி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இப்ப சார் வந்துட்டாங்க, நம்ம ஏற்கனவே வந்த மாதிரி நிகழ்ச்சி நம்ம வந்து இப்போ ஸ்டார்கள் நம்ம ஒப்படைச்சிட்டு நம்ம மறுபடியும் அவங்க சாருடைய நிகழ்ச்சிக்கு நம்ம போகலாம். சார் நீங்க உங்களுடைய மிக்க நன்றி. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு 4வது நாள்ல நம்ம இருக்கிறோம். நான் முதல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஆகட்டும், பேங்கிங் எக்ஸாமினேஷன் ஆகட்டும், ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh பீப்புள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எக்ஸாமினேஷன்ல அப்பியர் ஆகிறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த 10 லட்சம் பேரும் உங்களுக்கு போட்டியாளரா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட அந்த பரோட்டா பிரின்சிபல் படி 80% டம்மி கேண்டிடேட்ஸ். டம்மினா ஏதோ ஒரு பேரளவுக்கு எழுதணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்தவங்க தான் 80%. ரிமைனிங் 20% இஸ் த சீரியஸ் காம்படிட்டர்ஸ். இப்போ 10 லட்சம் பேர்ல உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எழுதக்கூடியவங்க வந்து 20% பேர், 2 லட்சம் பேர் தான் அந்த 10 லட்சத்துல. மற்றவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க. அது இங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது பாத்தீங்களா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 72 பார்ட்டிசிபென்ட்ஸ். இன்னைக்கு 23 பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் இது வரைக்கும் காமிக்குது. இத்தனைக்கு இவங்க எல்லாரும் பே பண்ணி இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல சீரியஸா ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணி வந்தவங்க. இதுலயே இவ்வளவு டிராப் அவுட் இருக்கும்னா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், ரியல் எக்ஸாமினேஷன்ல எந்த அளவுக்கு டிராப் அவுட்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களோட காம்படிஷன் வந்து அந்த டாப் கிரீமி லேயர் 2 lakh பீப்புள் தான் உங்களுடைய காம்படிட்டர்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 50,000 போஸ்ட்டுக்கு 2 லட்சம் பேர் தான் உங்களுக்கு ரியல் காம்படிஷன். அப்ப 4ல் ஒருத்தருக்கு உங்களுக்கு சான்ஸ் ஆயிரும். இது வரைக்கும் நீங்க கெஸ் பண்ணது 100ல் ஒருத்தருக்கு நீங்க கெஸ் பண்ணிட்டு இருந்தது, இப்ப 4ல் ஒருத்தர் தான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்ப அந்த 4 பேருக்குள்ள நம்ம வர்றது வந்து ரொம்ப எளிமையான இலகுவான விஷயம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல இருந்து நம்ம சொல்லிட்டு வரக்கூடிய கன்சிஸ்டன்சி இன் பிராக்டிஸ். கன்சிஸ்டண்டா படிக்கணும், படிச்சதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த 2 இருந்தால்தான் உங்களால வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லா எழுத முடியும். ஸோ அதன் தொடர்பாக தான் நம்ம இது வரைக்கும் ஒரு ஓவர். ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய டைம் என்னது, இந்த 5 நாள். 5 நாள்ல உங்களுக்கு வந்து பேங்கிங்ல என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பேங்கிங்னா என்ன, ரீசனிங்னா என்ன, அரித்மெட்டிக்கல் கால்குலேஷன்னா என்ன,
அப்படின்றத ஓரளவுக்கு எங்களால் இயன்ற அளவுக்கு எளிமையா சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு செஷன்ல வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம பேங்கிங் பத்தி பார்க்க போறோம். அது கூட சேர்ந்து இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், அதுவும் உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அது சம்பந்தமாகவும் இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட். இப்போ இது வரைக்கும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், சாரும் உங்களுக்கு வந்து நிறைய தடவை சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் த ஜாயிண்ட் ப்ரோக்ராம் ஆஃப் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன்ஸ் அண்ட் மதுரை சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களோட வெப்சைட்ஸும் நான் வந்து உங்களுக்கு நிறைய முறை காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்த வெப்சைட்டை இது வரைக்கும் யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்கிறீங்க? ஜஸ்ட் டைப் எஸ். யாராவது போய் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வந்து நம்மளுக்கு சொல்லி தராங்களே, அந்த இன்ஸ்டியூட் என்ன, அந்த அதுல என்னென்ன கோர்சஸ் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல யாராவது இது வரைக்கும் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் எஸ் ஆர் நோ. எஸ்ஸே வரமாட்டேங்குதே. ஆர் யூ கேன் சே நோ ஆல்சோ. விசிட் பண்ணல அப்படின்னா நோ டைப் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? சார் கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஒண்ணு எஸ் ஆர் நோ, அந்த ரெண்டு தான். நோ நோ நோ, யாருமே விசிட் பண்ணல. யாருமே இது வரைக்கும் விசிட் பண்ணல. இத்தனைக்கும் நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணுன்றதுக்காண்டி தான் ஒரு வேர்டு கூட சொன்னேன். கனெக்ஷன் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் போர்ட்டல், ஒரு ட்ரையல் பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு 5 days கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னேன். அப்போ கூட நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆக மாட்டேங்குது. பாத்தீங்களா? இது இருக்கணும். முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயோ இதுலயோ த்ரூ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது சம்பந்தமான ரிசோர்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை தேடி நீங்க டிராவல் ஆக தொடங்கணும். ஃபர்ஸ்ட் வெறும் அந்த ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்ஸ்ல சேர்ந்து அவங்க கொடுக்குற புக்கை மட்டுமோ அல்லது ஏதாவது ஒரு டெஸ்ட் போர்ட்டல் எழுதுற டெஸ்ட் மட்டுமோ உங்களை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கிறாது. ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஒரு சில வெப்சைட்ஸ்ல வந்து ரீசனிங்கே ரொம்ப எளிமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து டெஸ்ட் போர்ட்டல் ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ எது எது எங்கெங்கே கிடைக்குதோ அதை சர்ச் பண்ண தான் உங்களாலேயும் வந்து உங்களை எக்யூப் பண்ணிக்கிட முடியும். அதனால விசிட் பண்ணுங்க. எங்களோட வெப்சைட்ல நிறைய வெப்சைட்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிள், நிறைய ஃப்ரீ வீடியோஸ் யூடியூப்ல வருது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு அதாவது உங்களுடைய எண்ணமே உங்களுடைய வாழ்க்கை அப்படின்பாங்க. அப்போ உங்களோட மைண்ட்ல வந்து நீங்க வந்து அந்த பேங்கிங் வந்து உங்க பிளட்ல நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் இத மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல த்ரூ பண்ண முடியும். கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டோம் அப்படின்னம்னா யாரு சீரியஸா இருக்காங்களோ அவங்க அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலையில்லா பட்டதாரின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் இருக்கணும். அது தேவையில்லை நமக்கு. இந்த டிகிரி வந்து இந்த 3 வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. டிகிரி முடிக்கும் பொழுது முடிச்ச உடனே நான் வந்து ஒரு பேங்க்லயோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ஹையர் போஸ்டிங்லயோ நான் வந்து ஸ்டேட் பேங்க்லயோ ரிசர்வ் பேங்க்லயோ போறேன் அப்படின்றது எவ்வளவு பெருமை. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஒரு 8000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் எங்கெங்கயோ சம்பளத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன் லைஃப்ல அப்படின்றது எப்படி இருக்கும்? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து குரூப் 4 எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் குரூப் 2 எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பேசுவோம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிகிரி முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கும். எல்லா தகுதியும் குரூப் 2 எழுதுறதுக்கும் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதுறதுக்கும் இருக்கும். பட் தே வில் ப்ரிஃபர் குரூப் 4. ஏன்னா அதுல வந்து போஸ்டிங்ஸ் அதிகம். சார் உங்க வாய்ஸ் கேட்கல சார். முருகேசன் சார் உங்க வாய்ஸ் கேட்கல.
சார் உங்க வாய்ஸ் கேட்கல. சார் 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 வாய்ஸ் கேட்கல. வாய்ஸ் கேட்கல சார். Your voice is not audible, sir. Sir, voice வரல. முருகேசன் சார் வாய்ஸ் வரல. கணேசன் ஜி வாய்ஸ் கேட்கல போல இருக்கு சாரோட வாய்ஸ். ஆமா சொல்லிட்டே இருக்கேன். ஆமா சொல்லிட்டே இருக்கேன் சார்ட்ட. சார் உங்க வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல. சார் பேசுறாரா? பேசுறாரு பட் அவரோட கேட்கல. அவர் மைக்கும் காட்டுறது வந்து அப்படி காட்டலையே. அந்த உங்க வாய்ஸ் கொஞ்சம் கேட்கல சார். சார் மைக் ஆன்ல இல்ல. மைக் ஆன்ல இருக்கு. ஆன்ல தான் இருக்கு. சார் பேசுறது கேட்கல. இல்ல அவருக்கு மைக் கனெக்ட் ஆகல போல இருக்கு. இப்ப திரும்பி கனெக்ட் ஆயிருக்கு. சார் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் ப்ளீஸ். சார் முருகேசன் சார் மைக் அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க உங்க மைக். சார் மைக் அன்மியூட் பண்ணனும் சார். சார் உங்க மைக்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இப்ப மைக் அன்மியூட் ஆயிருக்கு சார். எஸ் சார் எஸ். ரைட். எஸ் எஸ். ஓகே 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 சார். थैंक यू. அப்ப அந்த ஒரு 6 மாசம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்காததுனால நம்ம எங்க போயிடுறோம்? 8 வருஷம் பின்னால போயிடுறோம்ப்பா. இந்த ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ நீங்க இப்ப தேர்ட் இயரா இருந்தீங்கன்னா hardly you will get another 6 months time. If you are a second year you will hardly get another 1.5 years time. இந்த 1.5 years டைத்தை நீங்க ப்ராப்பரா உங்களோட கேரியர் வந்து பேங்கிங் தான் என்னோட கேரியரு, இதுக்குள்ளதான் நான் வந்து டிகிரி முடிச்சோம்னா என்ட்ரி ஆகணும். ஏன்னா இப்ப டிகிரி முடிச்சாதான் நீங்க வந்து பேங்கிங் எக்ஸாம் எழுத முடியும் ஃபர்ஸ்ட் திங். பட் டிகிரி முடிச்சாதான் நான் வந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. இப்பவே நீங்க தாராளமா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கனாலே இந்த டிகிரி முடிக்கும் போது யூ வில் பி பிளேஸ்ட் இன் எ பேங்க். ஓகே.
அதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல உங்க ஃபேமிலிலையும் சரி உங்க சொசைட்டில வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன்ல நீங்க ஃபிட்டப் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால தயவு செய்து இதை முழுமையா பயன்படுத்திக்கோங்க, முழுமையா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய செஷன் வந்து ரோல் ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி. மற்ற எந்த வேலைகளையும் இல்லாத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த பேங்க் ஜாபுக்கு வந்து உண்டுப்பா. ஏன்னா திஸ் இஸ் த பேக்போன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பேங்க் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சு போயிடும் நம்மளுடைய லைஃப் ஸ்ட்ரக்சர். நீ போய் யார்கிட்டயோ போய் கந்து வட்டிக்கு கடன் வாங்குற குரூப்லாம் ஏன் அதிகமா இருக்குது? இன்னைக்கும் கூட ஒரு சில கிராமங்கள்ல வந்து இத மாதிரியான ஹையர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண சூழ்நிலையில மக்கள் ஏன் இருக்காங்கன்னா, எங்கெங்கெல்லாம் பேங்கிங் ப்ராப்பரா இல்லையோ அங்கெல்லாம் இந்த இது வந்துருது. ஒரு 200 பேர் இருக்கிற இடத்துல 500 பேர் இடத்துல கண்டிப்பா பேங்கிங் சர்வீஸ் இருக்காது. தே ஹவ் டு டிராவல் டு த நியரஸ்ட் சிட்டி, அது மாதிரி இருக்கும். அப்ப அந்த அதுக்கு சோம்பேறித்தனப்படும் போது என்ன ஆயிரும்? நம்ம இப்ப எப்படி ஒரு சோம்பேறித்தனப்படுறோம், ஒரு 4 வெப்சைட்டை போய் பார்க்கறதோ 4 பேங்கிங் ரிலேட்டட் புக்கை பார்க்கறதுக்கோ நம்ம சோம்பேறித்தனம் பண்ண மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இன்னொரு பேங்க்குக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு ஹெசிடென்சி இருக்கும். For that they are paying higher price. For that they are paying higher price. So இது மாதிரி இருக்கிறதெல்லாம் இது பண்றதுக்காண்டி தான் இப்ப ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிருச்சு. முன்னால நீங்க நம்ம இந்த பேங்கிங் பார்க்கும்போது பார்த்தோம், கமர்ஷியல் பேங்க்ஸ், ஷெட்யூல்டு பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பேங்க்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இதெல்லாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் யாரு? கமர்ஷியல் பேங்க்னா பெரும்பாலும் எங்க தான் இருக்கும், ஒரு சிட்டி அல்லது டெவலப் ஆகி வந்திருக்கிற ஒரு இடத்துல இருக்கும். அதை விட்டுட்டு கிராமங்களை நோக்கி போறதுக்காண்டி உருவாக்கப்பட்டதெல்லாம் இந்த கோஆபரேட்டிவ் பேங்க், பிரைமரி கோஆபரேட்டிவ் பேங்க், இதெல்லாம். இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அதையும் தாண்டி ஸ்மால் பேங்க்ஸ், கலெக்ஷன் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ் இப்படி எல்லாம் கொண்டு வர்றாங்க. இந்த ஸ்மால் பேங்க்ஸ்லாம் வந்து எங்கெல்லாம் பேங்கிங் செக்டாரே இல்லையோ, பேங்கிங் செக்டார் எங்க இல்லாம இருக்கும், மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கும், ஒரு 1000 பேர் இருப்பான், 2000 பேர் இருப்பான், அவனுக்காண்டி ஒரு பேங்கை திறக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலையில இருக்கும். அந்த இடத்துலயும் அந்த பேங்கிங் சர்வீசஸை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காண்டி இப்ப ரீசெண்டா வந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம், பேமெண்ட் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து ரீசெண்டா வந்தக்கூடிய கான்செப்ட்ஸ். அவங்க வந்து பெருசா வந்து லோன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்க்குலாம் லோன் கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், டெபாசிட் அவங்ககிட்ட இருந்து வாங்கிடுவான். நீங்க கேட்கும்போது உங்களுக்கு பணம் கொடுக்கலாம், டெபிட் கார்டு கொடுக்கலாம், சின்ன சின்ன லோன்ஸ், ஒரு 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து இவ்வளவுதான் சொல்லிட்டு, நம்ம விஜய் மல்லையாக்கெல்லாம் கொடுத்த மாதிரி 8000 கோடி 10,000 கோடிலாம் அந்த பேங்க்னால கொடுக்க முடியாது. ஸோ அவைலபிள் ரிசோர்ஸஸை ரொம்ப அதிகமான மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ 1 லட்ச ரூபா தான் லிமிட்ங்கும் போது நிறைய பேருக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்க முடியும். அந்த பீப்புளோட டிமாண்டும் நீடும் அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு தான் லோனுடைய தேவை இருக்கும். அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு வந்து பேங்க்ஸ் மூலமா என்ன பண்றாங்க, எக்கானமியை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை காரணமா அமையுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா, நேற்று க்ளோசிங் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண the inflation rate. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாக எந்த ஒரு விஷயத்துக்குமே 2 பக்கமும் இருக்கும்பா. அதை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இருக்கு. இன்ஃப்ளேஷன் ரேட் டெட்ரிமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். யாரு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இட் இஸ் டெட்ரிமெண்டல். ஏன்னா அவங்களுடைய பர்ச்சேசிங் பவரை இந்த இன்ஃப்ளேஷன் குறைச்சிரும். அப்படிங்கும் போது அது வந்து டெட்ரிமெண்டல். அதே நேரத்துல இந்த இன்ஃப்ளேஷன் கூடுது அப்படின்னா இன்னொரு சிண்டிகேஷன் என்ன, அதோடைய இண்டிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எக்கானமி இஸ் க்ரோவிங்.
அதிகமான மக்கள் அதிகமான பொருட்களை கன்சியூம் பண்றாங்க, அதனால என்ன ஆகுது, பிரைசஸ் வந்து கூடுது. பிரைசஸ் கூடுனா இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா எக்கானமி இஸ் growing, so it is positive. உங்களுடைய டைரக்ட் இன்டர்வியூஸ்ல இது மாதிரி தான் சிம்பிளான கொஸ்டின்ஸை கேட்பாங்க. வெதர் இன்ஃப்ளேஷன் இஸ் டெட்ரிமெண்டல் டு தி எக்கானமி ஆர் நாட். ஸோ நீங்க பேலன்சிங்கா பதில் சொல்ல தெரியணும். தெர் ஆர் டூ அப்ரோச்சஸ். ரெண்டுமே இருக்கு சார், இதுல என்ன காரணத்தினால அப்படின்றத நம்ம வந்து டிஃபைன் பண்ணி சொல்ல தெரியணும். அப்ப இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 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 விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது சம்பந்தமான பேக் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும். ஜஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னா இப்ப நான் சொன்னதை வச்சு மட்டும் முடிச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும், நெட்ல போய் சர்ச் பண்ணணும். வாட் இஸ் த இந்தியன் இன்ஃப்ளேஷன் ரேட் ஃபார் த பாஸ்ட் 20 years. இப்ப நான் சொன்னது உண்மையா பொய்யான்றது அப்பதானே உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன் நேத்து, எக்கனாமிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இந்த எக்கனாமிக் சைக்கிள்ல வந்து ஒரு growth இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்கும், ஒரு ஃபால் இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த வளர்ச்சி, அந்த growth அப்படின்ற ஸ்டேஜ்ல எந்த வருஷம் இந்தியன் எக்கானமி காமிக்குது, அந்த வருஷம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருந்துச்சு, அந்த வருஷம் என்ன இன்ஃப்ளேஷன் ரேட் இருந்தது, இதெல்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். as a banking students you have to compare. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல வந்து ஒரு பெரிய grip, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கா? ஆமா, growth போகும்போது என்ன ஆகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூடுச்சுன்னா என்ன ஆகுது, இன்ஃப்ளேஷன் ரேட்டும் கூடுது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜிடிபி இஸ் ஆல்சோ growing. ஜிடிபி ஏன் grow ஆகுது, மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் producing and consuming the products and services. ஓகே, அப்ப அந்த கான்செப்ட் வந்து சரியா தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். அப்போ ஒரு தடவை உங்களோட மைண்ட்ல நீங்க அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்னால என்னென்ன நடக்கும் அப்படின்றது உங்களுடைய பிக்சரைசேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அது ரிலேட்டடா என்ன கொஸ்டின் கேட்டாலும் எழுதுறதுக்கு நம்ம தகுதியாயிருவோம். தென் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி, இது பத்தி நம்ம விரிவா பார்ப்போம், இன்னும் பார்க்கவும் போறோம். ஸோ இந்த ஜிடிபி, ஏன்னா இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்கப்பா ஜிடிபில இருந்து. ஸோ ஜிடிபி அட் பர்ச்சேசஸ் price is the sum of gross value ordered by all resident producers in the economy plus any product taxes and minus any subsidies not included in the value of the product. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த உற்பத்தி பிளஸ் சர்வீசஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் என்னது, இந்த ஜிடிபி அப்படின்றது. ஸோ இந்த ஜிடிபி பார்த்தீங்கன்னா நியர்லி நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி $2.2 trillion வந்து இருந்துகிட்டு இருக்குது. பட் அவர் எய்ம் இஸ் $5 trillion. we want to make this as a $5 trillion எக்கானமி. பாருங்க, ஜிடிபி growth வந்து எந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. ஆவரேஜா நம்ம வந்து ஒரு 7% வளர்ச்சியில தான் இருந்துகிட்டு இருக்கோம். 2019ல 4% ஆயிடுச்சு. இட் இஸ் an indication that கொஞ்சம் ஸ்லாகிங் எக்கானமி. அதுக்கு அடுத்து வந்த கொரோனா பீரியட்ல வந்து இன்னும் அதிகமா குறைஞ்சது, மைனஸ்ல எல்லாம் போச்சு. ஜிடிபி growth வந்து நெகட்டிவ் growth, நெகட்டிவ் கூட 40%, 50% நெகட்டிவ்லாம் வந்து அந்த கொரோனா பீரியட்ல போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பீரியட்ல எந்த விதமான இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸோ சர்வீஸ் ஆக்டிவிட்டிஸோ கிடையாது, கம்ப்ளீட் லாக்டவுன். அந்த மாதிரி கம்ப்ளீட் லாக்டவுன் ஆகும்போது எந்த உற்பத்தியும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபி வில் ஃபால். திஸ் இஸ் த ஃபினாமினா ஹேப்பன்ட் த்ரூ அவுட் த வேர்ல்டு. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உலகளாவிய பொருளாதார ஸ்தம்பிப்பு மாதிரி ஏற்பட்டுச்சு. நவ் இட் இஸ் ஸ்லோலி ரெக்கவரிங். இன்னைக்கு பிசினஸ் லைன் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு, தி எக்கானமி வில் பி டர்ன்ட் அவுட் இன் த இயர் 2022. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து எக்கானமி வந்து ஒரு மிகப்பெரிய
வளர்ச்சியை நம்மால் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கான பொருளாதார டேட்டா. The economic data, available data is indicating அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னரே வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. அப்ப இந்த ஒரு 2017 இருந்து பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் கொஞ்சமா எக்கனாமிக் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. நம்மளால பார்க்க முடியுதா? 2015ல வந்து இட் இஸ் அட் 8%, 16 8.2%, 26%, 17 it is there is a fall 7% தான். In 18 it is 6.12%, 19 4.18%. so GDP is falling. அப்ப நம்ம ஒரு டிஸ்கஷன்ல என்னப்பா பேசணும்? when the GDP is falling, inflation will also fall, rate of interest will also fall, because there is no big economic activities. So nobody want to venture into the market. Nobody invest big money in the industrialization. Everybody will sit in their cash. இதெல்லாம் காமனா நடக்கக்கூடிய விஷயங்கள். இது ஸ்டாக் மார்க்கெட்லயும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். Because I am in the stock market also. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சார் இப்போ பாத்தீங்கன்னா ஜிடிபி குறையுது. ஜிடிபி குறைச்சுட்டா என்ன நடக்கும்? எல்லா கம்பெனிஸோடைய சேல்ஸ் கூடுமா குறையுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் சாட். சாட் பாக்ஸ்ல போடுங்கம்மா. சார் கேக்குறதுக்கு டவுட்ஸ் சாட் பாக்ஸ்ல போடுங்க. சார் பேசுறது கேக்குதா மத்தவங்க எல்லாம் கரெக்டா? சாட் பாக்ஸ்ல போடுங்க. சார் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்குன்றாங்க. லோவா இருக்கா? ஆமாமா, கொஞ்சம் சவுண்ட் மாத்திரம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆடியோ லெவல் மாத்திரம் இன்க்ரீஸ் பண்ணுங்க சார். ஓகே ஓகே. சுரேஷ் கண்ணன், புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன்ல இருந்து பேசுறேன். ஓகே ஓகே சார். கணேசன் சார் வெளியில போயிட்டார் போல, திரும்பி வந்துரு. ரைட் சார், ரைட் சார், நோ இஷ்யூ. ஓகே சார். நாகஜோதி லோ. என்னதுப்பா லோவா இருக்கும்? நாகஜோதி, உங்களை நான் அன்மியூட் பண்றேன். சார் கிட்ட ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம் நீங்க. நாகஜோதி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நாகஜோதி, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், கேளுங்க. எஸ் சார். என்ன லோவா இருக்கு சார்? குட் ஆஃப்டர்நூன் சார். எஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார், கேட்கலாமா சார்? ஓ எஸ், கேளுங்கம்மா, கேளுங்க கேளுங்க. ஓகே சார். எனக்கு வந்து மதுரை பிரான்ச்ல வந்து ஆன்லைன், அதாவது ஆஃப்லைன்ல இருக்கும் போது எப்ப வந்து நம்ம படிக்கலாம் சார்? பேங்க் எக்ஸாம்க்கு வந்து கோச்சிங் கிளாஸ். கோச்சிங் கிளாஸா? ஓகே ஓகே. அது நம்ம நாளைக்கு டிஸ்கஷன் வச்சுக்கலாம், ஒன்றும் விஷயம் இல்லை. நாங்க வந்து கோச்சிங் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நான் அந்த டீடைல்ஸ் நான் தனியா உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே சார். அதே மாதிரி மெட்டீரியல் இதெல்லாம் வந்து அதுலயே கொடுத்துருவீங்களா சார்? அந்த டீட்டெயிலும் கொஞ்சம். ஓகே ஓகே. அதாவது என்ன, அதாவது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காண்டி we are going to give the platform freely for 5 days. இதுல என்னென்னலாம் இருக்கும்னா, you can attend our classes, you can download the banking materials, you can take a test in the bank examination portal. இதுக்கு முன்னால இருக்கிற கொஸ்டின் பேங்க்ஸ்ல இருந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கு வந்து என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்றதை இன்னைக்கு க்ளோசிங் செஷன்ல சொல்றேன். ரைட். நம்ம சப்ஜெக்ட்ல வந்து இப்ப நீங்க எந்த இதுப்பா லோ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க நாகஜோதி? சார் ஜி இதுல வந்து சொல்லி இப்படிதான் உங்களை வந்து உங்களுடைய இன்டர்வியூ டைரக்ட் நீங்க போறீங்க இல்லையா? இந்த இன்டர்வியூ போகும்போது இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க, சரியா நாகஜோதி? நாகஜோதி சார் கேக்குறாங்க, பேசுறாங்க, கேக்குதா? சரி, மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமனா சொல்லிடுறேன். ஒரு கொஸ்டின் வந்து உங்களுடைய இன்டர்வியூவர் கேட்பாரு. ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே நீங்க பதில் சொல்லிடுவீங்க. பதில் சொன்ன பிறகு he will skip on to other matters. வேற ஏதாவது காமன் சப்ஜெக்டை வந்து ஒரு 2 நிமிஷம் பேசிடுவாங்க. பேசினதுக்கு அப்புறம் ஓகே வேர் வி லெஃப்ட் த மீட்டிங், நான் லாஸ்ட் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்பார்.
நீங்க முழிச்சீங்க அப்படின்னா they will take it as that you are not keen in the interview. நீங்க வந்து இன்டர்வியூ வந்து கவனமா முழு கவனத்தோட அட்டன் பண்ணல, ஹாஃப் கட்டடா உங்க மைண்ட்ல வேற ஏதோ சிந்தனைகள்ல ஒர்க் பண்ணிருக்கிறீங்க அப்படின்றத நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஸ்டின் அவங்க கேட்டு நீங்க வந்து பதில் சொல்றீங்க அப்படின்னா நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்ன கேள்விக்கு என்ன பதில் நான் சொல்றேன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லணும். ரைட், ஓகே. அப்ப இந்த ஜிடிபி பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட, இந்த ஜிடிபி ஃபால் ஆகுது. when GDP is falling, it is an indication that the companies in that countries are also producing lower products. போன வருஷம் 1 லட்சம் ப்ராடக்ட் பண்ணியிருந்த கம்பெனி இந்த வருஷம் 90,000 பீசஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா தான் இந்த ஜிடிபி குறையும். அப்ப when the company is producing less products, the sales is also less. இருக்கா இல்லையாப்பா? sales is also less. when the sales is also less, நல்ல கவனமா கேட்டுக்கோங்க, when the sales is also less, naturally the profitability is also get affected. கரெக்டா? அப்ப ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த ஷேரோட பிரைஸ் கூடுமா குறையுமா? ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த கம்பெனியோடைய பிரைஸ் கூடுமா குறையுமாப்பா? ஜஸ்ட் எனக்கு வந்து நீங்க உங்களுடைய சாட் பாக்ஸ்ல மெசேஜ் கொடுங்க. மெசேஜ் பண்ணுங்க ஸ்டூடண்ட், மெசேஜ் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மெசேஜ் பண்ணுங்க. சார் கேக்குறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க இமிடியேட்டா. லெஸ், ஓகே. யோகேஸ்வரி, இட் இஸ் லெஸ். டிக்ரீஸ், ஓகே, குறையும். இதுதான் நம்ம எல்லாருடைய கணிப்பும். நீங்க ஒரு அசைன்மெண்டா எடுத்து பாருங்க இன்னைக்கு. just go to the National Stock Exchange website nsc.com. இதுல போய் பாருங்க. இந்த ஒரு வருஷமா நம்மளுக்கு கொரோனா பீரியட்ல ஜிடிபி ஃபாலிங், கம்பெனி சேல்ஸ் ஆல்சோ ஃபாலிங். ஆனா கம்பெனிஸோடைய ஷேர் பிரைஸ் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். It will be very interesting that to see that even in the falling scenario, where the companies are giving lesser profit, the share prices are touching its historical high. இது வரைக்கும் இல்ல. நீங்க பேப்பர் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்திருப்பீங்க. நீங்க சாதாரணமா டிவி பார்த்தாலே சொல்லுவான், பங்கு சந்தையில் இதுவரைக்கும் இல்லாத உச்சத்தை தொட்டது, ஹிஸ்டாரிக்கல் ஹை. ஏன்பா இப்படி நடக்குது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அசம்ஷன், நம்மளோட எக்கனாமிக் தியரி படி when the GDP is falling, naturally companies are giving poor results. when the companies is giving poor results, the stock prices will fall. இதான் நம்மளோட தியரி. but on the contrary, the prices are rising. இது ஏன்றத டிஸ்கஸ் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க. நாளைக்கு எந்த ஸ்டூடெண்ட் இதை பத்தி ஒரு 2 minutes 3 minutes பேசுறவங்க பேசலாம். நல்லா பேசுறவங்களுக்கு ஒரு அருமையான கிஃப்ட் கொடுக்க போறேன் நான். நல்ல வேலிட் பாயிண்ட்ஸோட கொண்டு வர்றவங்களுக்கு வந்து ஒரு அருமையான கிஃப்ட். ரைட், ஓகே. தென் த இன்ஃப்ளேஷன் ரேட், இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. இது பாருங்க, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து எந்தென்ன இயர்ஸ்ல எந்த அளவுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கம்மியா தான் இருக்குது. அரௌண்ட் 4% தான். இந்த பாருங்க இன்ஃப்ளேஷன் ரேட் பாருங்க. 2010 இஸ் த பீக். 2010 இஸ் த பீக். வந்து என்னப்பா இருந்திருக்கு? 11.99%. ஆல்மோஸ்ட் 12% இருந்திருக்கு இன்ஃப்ளேஷன். ஸ்கிரீன் தெரியலையா சார்? ஸ்கிரீன் தெரியலையா? ஆமா சார். ஒரே ஏன் அடிக்கடி செட்டிங்ஸ் மாறி இருக்குன்னு தெரியலையே.
சரி, நான் ஓரளவு உங்களுக்கு சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் அவங்க வந்த உடனே உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றேன். 2011ல 2010ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இஸ் அப்நார்மலி ஹை, 11.99%, ஆல்மோஸ்ட் 12%. நீங்க அடுத்து இது மாதிரி ரீடிங்ஸ் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், immediately you have to check with a corresponding period rate of interest, corresponding period GDP growth. இது நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் will also be on the higher side. 12%க்கு மேல இருந்தது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%க்கு மேல இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, 2021ல நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அரௌண்ட் 5%, அரௌண்ட் 5%. பட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட், that is repo rate, is also around 5%, 4.5%. So common factors வந்து ஃபிக்ஸ் ஆகுதா? இது மாதிரி தான் எக்கனாமிக்ஸ்ல வந்து அந்த காமன் கிரவுண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். எக்ஸ்ட்ராடினரியா எப்பயாவது நடக்கும். அந்த எக்ஸ்ட்ராடினரி நடக்கும் போது தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரே ஒரு செகண்ட் இருங்கப்பா, ஒரு செகண்ட். தெரியுது சார், ஸ்கிரீன் தெரியுது. ரைட், ஓகே ஓகே, ரைட் சார். இங்க பாருங்க, இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 2009 to 19 கொடுத்திருக்கிறேன். 2010ல it was at the peak, almost 12%. So அந்த corresponding periodல நம்மளோட growthம் பாத்தீங்கன்னா GDP growth is also almost the top, 9.5% compounded growth. இப்போ என்னாச்சு, 4.5%க்கு வந்துருச்சு. So everything will be aligned in a structured way. Foreign exchange reserves, இந்த foreign exchange reserves வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் செனாரியோ மாறுது. எங்க இருந்தெல்லாம் முந்தி வந்து foreign exchange reserve, when you export more, you will get more dollars. When you import more, you have to pay more dollars. இப்படிதான் நம்மளுக்கு சினாரியோ இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் வெளிநாடுகள்ல போய் ஒர்க் பண்றதுனால they are also remitting more and more money in terms of dollars. IT ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், BPO சர்வீசஸா இருக்கட்டும், அல்லது டாக்டர்ஸ், செவிலியர்கள், நர்சிங்லாம் கேரளாலாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு 2 பேர் வந்து ஃபாரின்ல இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஜாப்ல செவிலியர்களா கூட இருக்கலாம் நிறைய பேர். பட் they are also earning money in dollar terms. That money is coming towards India. அதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு டாலர் ரிசர்வ்ஸ் வந்து அப்நார்மலா பூஸ்டிங்ல வச்சிருக்குது. ஹிஸ்டாரிக்கல் ஹை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ஆல்சோ இதுவரைக்கும் இந்தியால இல்லாத அளவுக்கு growth ஆயிருக்கு. இது லாஸ்ட் இயர் டேட்டா. அதுலயே வந்து 453 பில்லியன் டாலர்ஸ் இருந்தது. இன்னைக்கு வந்து 536க்கு மேல போயிடுச்சு பில்லியன் டாலர்ஸ். So gold is also a
வெரி வெரி ப்ரீசியஸ் கமாடிட்டி. இந்த கோல்டு ரிசர்வ் இருந்தால்தான் ஒரு பீரியட்ல நம்ம என்ன செய்ய முடியும், ஈக்குவலண்ட் கரன்சியை பிரிண்ட் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனாலும் ஈச் அண்ட் எவ்ரி, இப்ப நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க கோல்டு பிரைஸ் இஸ் ரைசிங் அப்நார்மலி. நீங்க ஒரு காரலேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும். whenever there is natural calamity or war-like situations, that is some kind of imbalances is prevailing in the world, the gold price will start rising. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் வந்து இயல்பு நிலைக்கு மாறான விஷயங்கள், அது வாரா இருக்கலாம், நேச்சுரல் கலாமிட்டியா இருக்கலாம், அல்லது டெரரிசமா இருக்கலாம், இப்போ ட்வின் டவர் இது மாதிரியான ப்ராப்ளங்களா இருக்கலாம். இது மாதிரி வரும் பொழுது முதல்ல கீழே விழுகிறது வந்து பங்கு சந்தையாகத்தான் இருக்கும், ஸ்டாக் மார்க்கெட்டா தான் இருக்கும். முதல்ல ரைஸ் ஆகுறது எது ரைஸ் ஆகும்? கோல்டு பிரைஸ் ரைஸ் ஆகும். ஏன்னா கோல்டு இஸ் த ஒன்லி கமாடிட்டி யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் எனிவேர் இன் த வேர்ல்டு. இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் சப்ளை தான். நீங்க எவ்வளவுதான் போய் சல்லடை போட்டு தரது, இன்னைக்கு கோலார் தங்க வேலையே மூடிட்டான், கட்டுப்படி ஆகல. டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சாண்ட் ஹேஸ் டு பி ரீசைக்கிள், ஃபில்டர் பண்ணி எடுக்கணும், அலசி எடுக்கணும். அதுல இருந்து ஒரு அவுன்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம். அப்ப அந்த டன்ஸ் அண்ட் டன்ஸுக்கு வரக்கூடிய செலவும் இந்த ஒரு அவுன்ஸ் தங்கமும் ஈக்குவலண்டா இல்லைன்னா நம்ம செய்யற வேலையில் வந்து வெட்டி வேலையா முடிஞ்சிடும். அப்ப எந்த கண்ட்ரீஸ்ல ஓரளவுக்கு தங்கம் கிடைக்குதோ அவனால மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ த சப்ளை இஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் சப்ளை. அதனாலதான் இந்த கமாடிட்டிக்கு வந்து வேல்யூ ஜாஸ்தி. மற்றபடிக்கு இதுக்கு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு பார்த்தா பெருசா ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்டட் சப்ளை அண்ட் த கிரேஸ் டு வியர் இட், இதனாலதான் இதோடைய வேல்யூஸ் இருக்குது. ஆனா உலகளவில் இன்னைக்கும் மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா கருதப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல கோல்டும் ஒண்ணு. ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பேங்கிங் செக்டார் வந்து எப்படி ஒரு பேக் போனா இருக்குது அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஸ்லைடு இது. இதுல பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு செக்டார்லையும், அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தனி மனிதர்களாகட்டும், எஜுகேஷன் லோனா இருக்கட்டும், எப்படிலாம் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அதுபடி தான் வந்து அந்த வங்கிகள் வந்து லோன்ஸை வந்து கொடுக்குறாங்க. எல்லா செக்டாரையும் பேலன்ஸ் பண்ணி growth கொண்டு வரணும் அப்படின்றது தான் அதோடைய நோக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன் த பேங்கிங் சர்வீசஸ், த டிஜிட்டலைசேஷன். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றோம், மணியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஐஎம்பிஎஸ் இம்மீடியட்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்ட் என்ன ஆயிரும், யாருக்கு அனுப்பணுமோ அந்த பணம் வந்து ரீச் ஆயிருது. ஆர்டிஜிஎஸ், ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், இ பேங்கிங், இதெல்லாம் வந்து நம்மளுடைய டிரான்சாக்ஷன் காஸ்டையும் கம்மி பண்ணுது. வித்தவுட் ரிஸ்க் வி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் த மணி. முன்னால வந்து கேஷ் ஒரு இடத்துக்கு கொடுத்து விடணும்னா ஒரு ஆள் இங்க இருந்து கார்ல எடுத்துட்டு போனோம், ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு அதுக்கு கார் செலவு என்ன ஆகுறது, அதுக்கு பாடி கார்டு மாதிரி ஒரு 2 பேர் கூட போவாங்க, பைய தூக்கிக்கிட்டு. இவ்வளவு வேலை இருக்கு, ரிஸ்க் இருக்குது, யாராவது ஒருத்தன் கொள்ளையடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரிஸ்க் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் மூலமா இந்த ரிஸ்க் வந்து கன்சிடரபிளா எலிமினேட் ஆகுது. ஈவன் தோ தேர் ஆர் சைபர் கிரைம்ஸ் நடக்க தான் செய்யுது, பட் கம்பேரிட்டிவ்லி the risk is also reduced in a bigger way. இது வந்து எல்லா இடங்கள்லயும் நடக்கும்பா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் எப்படி ஒரு பிசினஸ்க்கே இந்த டிஜிட்டலைசேஷன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கேட்பாங்க உங்ககிட்ட டைரக்ட் இன்டர்வியூல. கேட்டா உன்னால வந்து பதில் சொல்ல முடியணும். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கோ ஒரு ட்ரேடருக்கோ இது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குது. முன்னால என்ன செய்வோம், இங்க இருந்து நான் வந்து கேரளாவுக்கு வந்து ரைஸை வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அரிசி வந்து நான் வந்து வியாபாரம் பண்றேன், கேரளா மார்க்கெட்டுக்கு வந்து அரிசியை வந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கடைக்காரர் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன பண்ணணும், அந்த பீரியட்ல ஐ ஹேவ் டு கோ அண்ட் கலெக்ட் த மணி இன் கேஷ்.
அப்ப என் ஆள் வந்து ஒரு ஆள் இங்க இருந்து நைட்டு ஜேர்னி பண்ணி கேரளா மார்க்கெட்டுக்கு போய் அங்க இருக்கிற கலெக்ஷன் பாயிண்ட்ல இருக்க 10-20 டீலர்ஸ் இருப்பாங்கன்னா அந்த 10-20 பேர்ட்ட இருந்தும் பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் திரும்ப இங்க வரணும். அப்ப என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் 15 நாளைக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் என்கிட்ட அடிஷனலா இருக்கணும். இருந்தா தான் என்ன தொழில் செய்ய முடியும். ஏன்னா டெய்லி போய் நான் கேரளா போய் வசூலுக்கு போக முடியாது. அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் அனுப்புறேன். அங்கிருந்து இவன் வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. அப்போ 10 நாளைக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நான் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. சரக்கு போய் சேர்ந்த உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஐ ரிசீவ்டு த குட்ஸ் டிரான்ஸ்ஃபரிங் த மணி. நானும் போக வேண்டியதில்லை, அவரும் வர வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை. ஆன்லைன்ல எனக்கு வந்து இம்மிடியட்டா மணி கிடைஞ்சிருது. ஸோ இட் லீட்ஸ் டு லோயர் ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் இன்னைக்கு வந்து எனக்கு கம்மியா இருந்தாலும் என்னால எஃபிஷியன்ட்டா ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அது வந்து இந்த டிஜிட்டலைசேஷனால மட்டும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது வந்து இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமேட்டு இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட் மேனிஃபோல்ட்லி. 50% 100% கிடையாது, 50 மடங்கு 100 மடங்கு வந்து அதிக அளவில் இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன் பயன்படுத்துறதுனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ்ல வந்து நிறைய சாத்தியக்கூறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதே மாதிரி தான் செக்லாம் இப்பெல்லாம் எங்கேயும் கிடையாது, எல்லாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு போட்டு டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் இப்படி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதே இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்லயும் இதே பெனிஃபிட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐபிஓ கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? வாட் இஸ் an ஐபிஓ? கேன் anyone type? ஐபிஓனா என்னப்பா? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். முதல்ல ஒரு கம்பெனி வந்து பப்ளிக்கு ஷேர் ஹோல்டிங் கொடுக்க வரும்போது வெளியிடக்கூடியது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா முன்னாலாம் என்ன பண்ணா, we have to fill up an application form. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அதுல வந்து ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 10 ரூபாய், அதோட பிரீமியம் வந்து 90 ரூபானா ஒரு ஷேர் வந்து 100 ரூபாய் ஆச்சு. இப்போ நீங்க 100 ஷேர் அப்ளை பண்றீங்க அப்படின்னா you have to pay 10,000 rupees. இந்த 10,000 rupees வந்து கலெக்டிங் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அந்த கலெக்டிங் பேங்கர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொண்டு போய், இப்போ ஐசிஐசி பேங்க் வந்து கலெக்டிங் பேங்கர்னா ஐசிஐசி பேங்க் பிரான்ச்ல போய் அந்த அப்ளிகேஷனையும் அந்த செக்கையும் நீங்க கொடுக்கணும். கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு, யாரு ரிஜிஸ்டர் டு த இஷ்யூவோ அவருக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் அனுப்பி வச்சிருவாரு. அனுப்பி வச்ச உடனே அலாட்மெண்ட் டேட் வரும். ஜென்ரலா ஒரு வாரம் கழிச்சு அலாட் பண்ணுவாங்க. அந்த அலாட்மெண்ட் டேட்ல யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கோ அவங்களோட செக் ஃபுல்லா பிரசன்ட் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இந்த மீன் டைம் இது வந்து இந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ், இவருக்கு ஷேர் அலாட் ஆகுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 21 நாள் ஆகும். முன்னால இருந்த கான்செப்டோட கிட்டத்தட்ட 21 நாள் ஆகும். அந்த 21 நாளும் உங்களோட பணம் பேங்க்ல இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துகிட்டு இருந்தாதான் உங்களுக்கு வந்து பணம் அந்த அலாட்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் அலாட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. யூபிஐ யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு என்ன ஆயிருது, உங்களோட அக்கௌண்ட்ல பிளாக் மட்டும் பண்ணுவாங்க 3 நாளைக்கு. 3rd டே ஆட்டோமேட்டிக்கா அலாட்மெண்ட் டேட் அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கலன்னா யுவர் ஃபண்ட் வில் பி ஃப்ரீட் இமீடியட்லி. 3rd டேவே உங்களுக்கு வந்து உங்களோட ஃபண்ட் ஃப்ரீ ஆயிரும். இஃப் யூ ஆர் அலாட்டட் யுவர் மணி வில் பி டெபிட்டட் அண்ட் யுவர் ஷேர் வில் பி கிரெடிட்டட் இன்டு யுவர் அக்கௌண்ட், யுவர் டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த மெத்தடாலஜில தான் இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கட்டும், கமாடிட்டிஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும், கரன்சி மார்க்கெட்டா இருக்கட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. நான் நேற்று சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய மார்க்கெட்ஸ். இன்னைக்கு வந்து என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் கம்பைன்டு ஸ்டாக் மார்க்கெட்டுடைய வால்யூம், டெய்லி டிரான்சாக்ஷன் வால்யூம் வந்து more than 5 lakh crores, 5 லட்சம் கோடிக்கும் அதிகம். அப்போ எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடக்கும், எவ்வளவு பேருக்கு பணம் கொடுக்கணும், எவ்வளவு செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாமே சிஸ்டம் பேஸ்டு, டிஜிட்டலைஸ்டு. எதுவுமே ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸே இருக்காது. பணம் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிரும், ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிரும். அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் பேக் போன் யாரு தான்? பேங்கிங் செக்டார் தான். எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் த்ரூ பேங்க் தான். மோடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு,
கேஷ்லெஸ் எக்கானமி அப்படின்றது அவருடைய கான்செப்ட். கேஷ்லெஸ்னா என்னது? பணமே இல்லாத எக்கானமி இல்லை, பணத்தை கேஷா கொண்டு போகாம டிஜிட்டலைஸ் பண்ணி அது மூலமா கொண்டு போகணும் அப்படின்றதா அவருடைய கான்செப்ட். அதுக்கு வேண்டிதான் அவர் அந்த ஒரு மோடை கொண்டு போனாரு. ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதுக்கும் முன்னாலேயே கேஷ், எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து கேஷ் நிப்பாட்டி 20 வருஷம் ஆச்சுப்பா. 2000லயே they will not accept any cash. அப்போ வந்து செக் அல்லது டிடி தான் கொடுத்து வாங்க முடியும். கேஷ் டிரான்சாக்ஷனே அவாய்ட் பண்ண முதல் இன்ஸ்டிடியூஷன் கூட சொல்லலாம் இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை. ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து நம்ம வந்து எல்லா இடங்கள்லையும் டிஜிட்டலைஸ்டு செக்டார் கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பேங்க்ல டெபாசிட் போடுறதுக்கு கூட இப்போ நம்மளுக்கு வந்து என்ன வந்துருச்சு? மிஷின் வந்துருச்சு. எல்லா விஷயங்களையும் ஒருங்கிணைக்கிறதுனால தான் இன்னைக்கு எந்த ஒரு கண்ட்ரி எப்படி வந்து ஒரு எக்கனாமிக் growthக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இன்னொரு பேக் போன் எது அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேங்கிங் செக்டார் தான். ஸோ whenever this banking sector is growing, naturally the economy also will get grow, right? So in the next 1 hour we will discuss computers. அது மாதிரி எங்களுடைய வெப்சைட்ல வந்து எப்படி நீங்க லாகின் பண்றது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ அதுல வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கேட்கும். அந்த காலேஜ்னு ஒரு இடம் கேட்கறதுல வந்து நீங்க வந்து என்ன ஃபில்அப் பண்ணா, நீங்க படிக்கிற காலேஜ் நேம தயவு செய்து ஃபில்அப் பண்ணிடாதீங்க. அந்த இடத்துல புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து புதிய தலைமுறை மூலமா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும். அல்லது நீங்க உங்க காலேஜ் வேரியஸ் காலேஜஸ்ல இருந்து வந்திருப்பீங்க, ஒவ்வொரு காலேஜையும் நான் கண்டுபிடிக்கிற கஷ்டம். காமனா நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ண போறோம்? காலேஜ்னு இருக்கிற இடத்துல புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டீங்க அப்படின்றீங்கன்னா அதுல கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுங்க. பெரிய விஷயங்கள் எதுவும் உங்களோட மார்க் அதெல்லாம் கேட்க மாட்டோம். உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி, இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஃபில்அப் பண்ணுங்க. எல்லா விஷயத்தையும் ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். எம்எஸ்டி அப்படின்னு ஆரம்பிக்கும், ஒரு 4 டிஜிட் நம்பர். அதுதான் உங்களுடைய லாகின் ஐடி. பாஸ்வேர்டு வந்து இன்வேரியபிளி யுவர் மொபைல் நம்பர். நீங்க எந்த மொபைல்ல இருந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அந்த மொபைல் நம்பர், ப்ரிஃபரபிளி அது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு வந்துடும். வந்த உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எங்களுடைய அட்மின் பீப்புள் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ண உடனே தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா நீங்க போய் லாகின் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ரீ ஆக்சஸ் பார்க்க முடியும். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா டெஸ்ட் போர்ட்டல் வந்து கொடுக்க போறோம். ஒரு 5 days, நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் 5 days வந்து நீங்க ஃப்ரீயா டெஸ்ட் எழுதி பாருங்க. எல்லாம் இது வரைக்கும் நம்ம படிச்சதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஜென்ரலா பழைய ஓல்டு கொஸ்டின் பேட்டர்ன்ஸ்ல இருந்து கேட்டிருப்போம். இதுகளை வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாத்துக்கும் வைட்டல் திங் என்னதான் அப்படின்னா இந்த பிராக்டிசஸ் தான். ஸோ அந்த பிராக்டிஸ் மட்டும் விடாம எடுங்க. அதுக்கு ஒரு உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக வேண்டி தான் இந்த ஒரு அமைப்பு. அந்த ஒரு 5 days இது வந்து உங்களுக்கு அதுக்காண்டி தான் கொடுக்குறோம். மற்றபடிக்கு உங்களுக்கு இந்த ஒரு சிலர் கூட கேட்டாங்க நாங்கள் எப்படி நடத்துகிறோம், என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அது எல்லாமே உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருக்கு. ஏன்னா அது வந்து இந்த ப்ரோக்ராம்ல நம்ம சொல்றது வந்து அவ்வளோ சரியா இருக்காது. அதனால அந்த விவரம் கேட்குறவங்க வந்து எங்களுடைய வெப்சைட்ல வந்து நீங்க பார்த்துக்கலாம். Now we'll move to the next session. Thank you சார். உங்களுடைய செஷன் ரொம்ப அருமையாக இருந்தது சார். அதுபோக நன்றி. நீங்கள் அந்த உங்களுடைய ரிப்போர்ட்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு 5 நாள் ப்ராக்டிஸாக கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.
Good afternoon, ma'am. இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சைட்டை எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ மட்டும் காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு மேம், உங்க வாய்ஸ் ஸ்லோவா இருக்கு. ஓகே சார். கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணீங்க. ஓகே சார். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்களோட சைட்டை எப்படி ஓப்பன் பண்ண சொல்லிடுறேன். ஸோ எங்களோட சைட்டோட அட்ரஸ் வந்து www.madurai.softskilltraining.com. ஸோ இதான் நம்ம சைட்டோட ஹோம் பேஜஸ். எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதா? இல்ல, ஸ்கிரீன் ஓபன் ஆகல மேம். ஸ்கிரீன் தெரியலையே. ஓகே, ஸ்கிரீன் தெரியல மேம். ஒரு நிமிஷம் சார், நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தெரியுதா ஸ்க்ரீனு? ஓகே மேடம், ஓகே மேடம். ஓகே சார். ஸோ நம்மளோட சைட்டோட அட்ரஸ் வந்து www.madurai.softskilltraining.com. ஸோ இங்கே போயிட்டு தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு ரெஜிஸ்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமு, உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அட்ரஸ், சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட், பின்கோட், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் என்ன படிச்சுட்டீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ படிக்கிறீங்கன்னா பிஇ, எம்இ ஆர் பிஎஸ்சி, எம்எஸ்சி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் நேம், பிராக்கெட்டில் வந்து புதிய தலைமுறை அந்த இதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அப்போனா தான் நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. இங்கே வந்து கேட்டகரி லிஸ்ட்டில் வந்து டெமோ ஐபிபிஎஸ் இதை நீங்கள் செலக்ட் தலைமுறை ஃபவுண்டேஷன் போட்டுங்கம்மா, அப்பதான் தெரிய வரும் அது. ஓகே மேம். ஓகே சார். காலேஜ் நேமோட புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன்ஸ் போட்டாலும் சரி, இல்லைன்னா புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணா ஓகே. கொடுத்துட்டு இங்க டெமோ ஐபிபிஎஸ் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கொஸ்டின்ஸ் பேப்பர் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் அவங்களோட நெட்வொர்க் சைடு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கனால அப்டேட் ஆகல. மேபி இன்னைக்கு ஈவினிங் ஒரு மண்டே மார்னிங்க்குள்ள ஓப்பன் ஆயிடும். நீங்க அதுல போயிட்டு உங்களுக்கு குவான்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். நீங்க வந்து டெமோ ஐபிபிஎஸ் செலக்ட் பண்ணிட்டு பை சைனிங் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. ஒன் டைம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஓடிபி இமீடியட்டா வந்துடும், சில பேருக்கு ஓடிபி வர லேட் ஆகும். ஸோ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு இங்க சைட்ல வந்துடும். நாங்க மண்டே வந்து அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு நான் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களோட இண்டிவிஜுவல் மெயில் ஐடிக்கு ஒரு வாட்ஸ்அப்க்கு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா இதான் ஸ்டூடெண்ட்ஸோட சைட்டு. ஸ்டூடெண்ட்ஸோட சைட்ல வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு டெமோ மட்டும் காட்டுறேன். இது வந்து சாரோட ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படிதான் ஒரு எம்எஸ்டி கேப்ஸ்ல வரும், 4 சீரீஸ் நம்பர். பாஸ்வேர்டு அப்படின்னது உங்களோட மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு பாஸ்வேர்டா வரும். நீங்க போயிட்டு லாகின் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் ஆல் எக்ஸாம் இதை கிளிக் பண்ணுங்க. கொடுத்துட்டு செலக்ட் கேட்டகரி. செலக்ட் கேட்டகரியில இப்போ நான் ஆல்ரெடி போட்டிருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் காட்டுறேன். பேங்க் ஐபிபிஎஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? அதுல போய் நீங்க எது கொடுக்குறீங்களோ குவான்ஸ் ஆப்டிடியூட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வந்து டேக் எக்ஸாம் அதை கிளிக் பண்ணீங்களாக்கும் இங்க கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர்ஸ் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இங்க வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துட்டே இருப்பாங்க, டைம் இருக்கும். ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் பேங்க்ல நீங்க எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி டைம் டியூரேஷன் செட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரீன் லாக் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள நீங்க எவ்வளவு ஃபாஸ்ட் எழுதுன்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஸோ கொஸ்டின்ஸ் இப்போ எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க 30 மினிட்ஸ்ல. நீங்க ஓவரால் எக்ஸாம்ஸ் எழுதி முடிச்சுட்டு ஃபினிஷ் எக்ஸாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இமிடியேட்டா இங்க பாத்துக்கலாம். ஸோ உங்களோட மார்க்ஸ் இப்போ நான் டோட்டலாக 50 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 50 கொஸ்டின்ஸ்க்கு நம்ம எவ்வளோ மார்க்ஸ் வந்துருங்க பார்த்துக்கோங்க. இதோட ஆன்சர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோ டு மை ரிசல்ட்ஸ் கொடுத்தமாக்கும் நம்மளோட இங்கே போய் வியூ ஆன்சர். வியூ ஆன்சரில் உங்களோட ஆன்சர்ஸ் இது எது கரெக்ட் ஆன்சரோ அந்த ஆன்சர் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி 50 கொஸ்டின்ஸ்க்குமே உங்களுக்கு இருக்கும்.
ஸோ சைட் ஓப்பன் பண்ணல டவுட்ஸ் இருக்குங்களா? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா சைட் ஓபன் பண்றதுல? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சப்ஜெக்ட்ஸ் என்னன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ். சவுண்ட் எதுவும் கேட்கவே இல்ல. சரிங்க, நான் சொல்லல, இப்பதான் சொல்ல போறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் பற்றி ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா எல்லாருமே ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படின்னு சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதை பற்றி தெரியும். ஸோ பேசிக்ஸ் மட்டும், ஆக்சுவலி நம்ம ஐபிபிஎஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, ரொம்ப டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க, பேசிக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ கம்ப்யூட்டர் யார் கண்டுபிடிச்சா, அதுக்கப்புறம் அதில் ஃபர்ஸ்ட் அது எது என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அது என்ன கிட் யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அது எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ கம்ப்யூட்டரோட அப்ரிவேஷன்ஸ் அப்படின்னா காமன் ஆப்ரேட்டிங் மிஷின்ஸ் பர்பஸ்லி யூஸ்டு ஃபார் டெக்னாலஜிக்கல் ஆர் எஜுகேஷனல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸ்க்கும் சேர்ந்தது தான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ காமன் ஆப்ரேட்டிங் மிஷின்ஸ் அப்படின்னா சேர்ந்தது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மிஷின்ஸ். நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ணுறதுதான் சரி, அல்லது நம்ம இப்போ ஏடிஎம்ல அமௌண்ட் எடுக்கணும் சரி, அமௌண்ட் போடுறதும் சரி, இப்போ நம்ம ஸ்டடிஸ் ஓரியன்டா எல்லாத்துக்கும் அது யூஸ் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் மிஷின்ஸ். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் அதை அவுட்புட் காட்டும். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் மிஷின்ஸ். ஸோ பர்பஸ்லி யூஸ் இப்போ டெக்னாலஜிக்கல். ஸோ டெக்னாலஜி சைடு நம்ம யூஸ் பண்ணி, டெக்னாலஜி சைடு இப்போ சேட்டலைட் நம்ம யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னா நம்ம ஸ்டடிஸ் ஓரியன்டாவோ எதுக்கு வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்துதான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணா நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்து அது டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டாஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து நமக்கு அவுட்புட் கம்ப்யூட்டர் தான் கிடைக்கும். பட் அந்த ப்ராசஸிங் எப்படி இருக்கும்னா, இன்புட் டிவைசஸ் வழியே நீங்க கம்ப்யூட்டர் டைப் பண்றீங்க, அங்க போய் என்ன பண்ணும் அப்படின்னா மெமரி யூனிட்ல ஃபர்ஸ்ட் சேவ் ஆகும். சேவ் ஆகிட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணும், கேஷ் மெமரியில போய் வந்து அது கேட்ச் மெமரிக்கு மூவ் பண்ணும். கேட்ச் மெமரி மூவ் பண்றப்ப கேட்ச் மெமரி டேட்டாஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து ஒவ்வொரு அட்ரஸ் பாயிண்ட்ல அது சேவ் பண்ணும். சேவ் பண்ணிட்டு திருப்பி வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அது கன்வெர்ட் பண்ணும். அந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அப்படின்னா பண்ண ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி கோட கன்வெர்ட் பண்ணும். ஸோ சிஸ்டம் பொறுத்தளவு அது எப்படி இருக்குன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி கோட்ல தான் அது அசைன் ஆகும். சிஸ்டம்க்கு தெரிஞ்சதுலாம் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அந்த பைனரி கோடு தான். திருப்பி என்ன பண்ணும், அது வந்து ஒரு பைனரி கோடுக்கு கன்வெர்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஏ அப்படின்னா ஒரு 65 அப்படின்னு சொல்லி ஒரு டெசிமல் கோடு இருக்கும். அந்த டெசிமல் கோட்ல இருந்து பைனரி கோடுக்கு என்ன பண்ணும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ அது எப்படி இருக்குன்னா 01001000 அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது அந்த பைனரி கோட் அக்செப்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னா அது கேட்ச் மெமரிக்கு சென்ட் பண்ணும். கேட்ச் மெமரிக்கு சென்ட் பண்றப்ப இது வந்து அசைன் பண்ணும். இது வந்து இது அந்த 0010 அப்படின்றது இது வந்து 65ஓட பைனரி கோட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். திருப்பி அந்த 65ல இருந்து திருப்பி மெமரி யூனிட் சென்ட் பண்றப்போ அதோட யூனிட் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். திருப்பி அவுட்புட் டிவைசஸ்ல நம்மளுக்கு ஏ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உள்ள ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தி இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருப்பாங்க, டேட்டாஸ்னா என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாங்க. டேட்டா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் மேன்மேட் மிஷின்ஸ். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, நார்மலாக அதை டெவலப் பண்ண மிஷின்ஸ் தான். ஸோ மேன்மேட் மிஷின்ஸ் இது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ். இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டு இது செட் பண்ணியிருப்பாங்க. சாஃப்ட்வேர் அது செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். நம்ம என்ன ப்ரோக்ராம் டெவலப் பண்றோமோ அந்த மாதிரி இப்போ நம்ம நிறைய லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணது. ஹார்ட்வேர்ஸ் வந்து உள்ள இருக்க பிசிக்கல் பார்ட்ஸ் தான் அதோட ஹார்ட்வேர்ஸ்.
ஸோ இதில் என்னென்னா யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா A to Z கொடுத்துருப்பாங்க, ஆஸ்கி கோட்ஸு, அப்போ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த எல்லாமே செட் பண்ணி வச்சுருப்போம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இஸ் கால் டேட்டா இன்புட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டேட்டால இருந்து வர எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறோம். டேட்டா இஸ் அன் இன்புட் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து டேட்டான்னு சொல்லியிருக்கோம். அந்த டேட்டால இருந்து அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க இதை தான் சொல்றாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் போய் செட் பண்ணும். ஸோ இது அதே மாதிரி when data is lost it cannot be reproduced. Then information is that it can reproduce from data. So நம்ம கொடுக்க போற இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதா அது வந்து இது கரெக்டா செட் பண்ணி எடுத்துக்கிறோம். Data is meaningless and valueless. Information is meaningful and valuable. ஸோ அதே மாதிரி வந்து இதுல வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைமிங்லி, அக்யூரேசி, கம்ப்ளீட்னஸ் கொடுத்துருக்காங்க. டைமிங்லின்றது நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதை வந்து கரெக்டான டைம்ல அதை வந்து நமக்கு ரெடி பண்ணும். ஸோ என்ன இன்புட் இப்போ A+B அப்படின்னு கொடுத்தோமாக்கோ அதே இன்புட் தான் அது வந்து அது கொடுக்கும். இப்போ நான் ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்தேன்னா அது ரெண்டு ஆட் பண்ணி எனக்கு அதோட வேல்யூ கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் A=10 B=5 அப்படின்னு நான் கொடுத்தேனாக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கான ஆன்சரை கரெக்டாக காட்டும். அது அக்யூரேசின்னு சொல்றது. ஸோ அக்யூரேட்டான ஆன்சர்ஸாக நம்மளுக்கு காட்டும். 10 + 5 15 அப்படின்னு சொல்லி காட்டும். அதர்வைஸ் 10 + 20 பார்த்தா அது ராங் நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ அக்யூரேட் ஆன்சரை காட்டும். கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான கரெக்டான அவுட்புட்டை கரெக்டாக காட்டுறது. அது மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்மளுக்கு அவுட்புட் காட்டிடும். ஸோ அதோட ப்ராசஸிங் இன்புட், ப்ராசஸர், அவுட்புட் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுவோம். ஹிஸ்டரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணல, அபாக்கஸ் அப்படின்னு ஒரு மிஷின் தான் யூஸ் பண்ணோம். அபாக்கஸ் ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க. முன்னையெல்லாம் வந்துட்டு எல்லாரோட இதுலயும் வந்து ஸ்லைட்ல எல்லாம் அது இருக்கும். இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த பீட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஒரு கால்குலேஷன்ஸ்க்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஒரு இப்போ நார்மலா 2 digit 4 digits நம்மள ஈஸியாக கால்குலேட் பண்ணுவோம். 10 15 digitsலாம் கால்குலேட் பண்ணுவோம். இது அதை தாண்டி நிறைய டிஜிட்ஸ் 20 30 40 அப்படிலாம் கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்ல பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போதான் வந்து என்ன பண்ணாங்க, அபாக்கஸ் அப்படின்னு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாங்க. இந்த அபாக்கஸ் மிஷின் யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னா சைனீஸ் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இது எப்போன்னா 4000 இயர்ஸ்க்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னா வந்துட்டு ஒரு உடன் ரேக்ல மீன்ஸ் உடன் போர்டு, அந்த போர்டில் வந்துட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அதில் பீட்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு பீட்ஸை வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த பீட்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணுறதா வந்துட்டு அபாக்கஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, சைனீஸ், ரஷ்யன், ஜப்பான் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நேப்பியர்ஸ் போன்ஸ் அப்படின்றது யார் கண்டுபிடிச்சா, ஜான் நேப்பியர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. எப்பன்னா 1550 to 1670 கண்டுபிடிச்சாரு. ஸோ இவரு என்ன பண்ணாரா, அது வந்து போன்ஸோட இதுலதான் இருக்கும், அந்த போன் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட அட்வான்ஸ் மாடல் அபாக்கஸோட அட்வான்ஸ் மாடல் ஏபிஎஸ் போன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், டெசிமல் பாயிண்ட் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ இது எதை கால்குலேட் பண்ணுச்சு அப்படின்னா மல்டிபிள் அண்ட் டிவைட் அந்த ப்ராசஸ் நம்ம இதில் நேப்பியர்ஸ் போன்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிள்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, மல்டிபிள் அண்ட் டிவைட் அந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்ணாங்க. அடுத்து தேர்டு வந்து டாஸ்க்லைன் அப்படின்ற ஒரு கிட்டு கண்டுபிடிச்சாங்க. இந்த டாஸ்க்லைன் அப்படின்றது எதுனா இன்னொரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரித்மெட்டிக் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரித்மெட்டிக் மிஷின்ஸ் என்னென்ன பண்ணோம்னா அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், மல்டிபிகேஷன்ஸ், டிவிஷன்ஸ் இது எல்லாமே பண்ணோம். ஸோ இது எப்போ இது பண்ணாங்கன்னா 1642 1644 வரைக்கும் இது கண்டுபிடிச்சிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்களாக்கோ ஒவ்வொரு வந்து ஒரு வீல் மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு வீல் ஓவராலா சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு சர்க்கிள் அப்படி சொல்லி மீன்ஸ் ஒரு கால்குலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து சீரீஸா போகும். ஃபர்ஸ்ட் ஒரு கால்குலேட் கொடுக்குறோம். இப்போ A=10 B=10 B=5 அப்படி கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த 10ன்றது ப்ராசஸ் ஆகும். அடுத்து 5 அப்படின்னா ஒரு வீல் சுத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சீரீஸ் முடிஞ்சு அப்புறம் ஒரு சீரீஸ் வைஸா தான் இது ப்ராசஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ரெட் நோடு ஆர் லிப்னிங்ஸ் வீல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம்.
கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன்ஸ் அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. எப்பன்னா 1673 கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து என்ன பண்ண டிஜிட்டல் மெக்கானிக்கல் கால்குலேட்டர்ஸ் டிஜிட்டல் வைஸ் அது ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த வீல் இருக்கு இல்லையா, அந்த வீல் வச்சு அவங்க ரொட்டேட் பண்ணா அது வந்து ஒவ்வொரு இதான் வந்துட்டு சீரியஸா மூவ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு கேம்லால விளையாட ஒரு கன் வந்து இது பண்றப்போ ஒரு கன்னா மூவ் ஆகும் இல்லை புல்லட்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப மேனுவலாக நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருந்தாங்க சார்லஸ் பப்பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மிஷின்ஸ் கண்டுபிடிச்சாரு. அதுல வந்து என்ன லாகிரிதம் டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாங்க. பட் இது வந்து அப்போ நம்ம வந்து டைம் எடுத்துக்கிறோம். ஸோ ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா வந்துட்டு அனலிட்டிக்கல் இன்ஜின் அப்படின்றத கண்டுபிடிச்சார். அப்போ அது எப்போன்னா 1830. ஸோ இது எதை வச்சு யூஸ் பண்ணார் அப்படின்னா வந்து பஞ்ச் கார்டை வச்சு ஒவ்வொரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இது பண்ணாங்க. ஸோ பஞ்ச் கார்ட்ஸ் யூஸ் பண்ண போனோம். ப்ரெஸ்ஸிங் மிஷின்ஸ்ல இருக்குங்க லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டர்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ப்ரெஸ்ஸிங் மிஷின்ஸ்ல கொடுத்து ப்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ வணக்கம் அப்படின்னு வி அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும். அப்புறம் நான் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும். அந்த ஒவ்வொரு லெட்டரை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த அது மிஷின் வச்சு நம்மளுக்கு டைப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பஞ்ச் கார்டு மிஷின்ஸ் வச்சு இவங்க வந்து அதை யூஸ் பண்ணி டைப் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி கால்குலேட் பண்ணதுக்கு இப்போ 10 அப்படின்ற ஒரு நம்பர்ஸ் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் 5 ஒரு நம்பர் எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுட்டு இப்போ 10 +5 அப்படின்றத ஒரு பஞ்ச் கார்டாக செட் பண்ணி அதோட ஆன்சரை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் இன்ஜின்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து டேப்லெட்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அது எப்போனா 1890 எட்மண்ட் ஹால்ரைட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுமே வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டேட்டா வந்து ரெக்கார்ட் பண்ணா யூஸ் ஆகும். அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ வேணா நம்ம கேதர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபரன்ஸ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து என்னது ரொம்ப லேப்டாப் அந்த மாதிரில வந்து பாம் டைப்ஸ் அப்படிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு பெரிய ரூம் வேணும். ஸோ ஒவ்வொரு ரூம்ல ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர்ஸ் இருக்கும். இன்னொரு ரூம்ல வந்துட்டு இன்புட் டிவைசஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொன்றும் ஒரு டிவைசஸ் வந்து ஒரு பெரிய ரூம் இருந்தால் தான் அது நம்ம செட் பண்ண அந்த மாதிரி வச்சு செட் பண்ணிட்டாங்க. இது எப்போ இன் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1930 எங்கன்னா யூஎஸ்ல தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன வச்சு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா வேக்கம் டியூப் வச்சு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ வேக்கம் டியூப்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய டியூப் நம்ம போடுற பைப் சைஸ் அந்த மாதிரி ஒரு பைப் சைஸ்ல இருந்தால் ஒவ்வொரு டேட்டாவா இன்புட் கொடுத்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து ஒரு டேட்டா இன்புட் நான் ஏ அப்படின்னு கொடுத்தனாக்கும் இது வந்து இன்னொரு ரூமுக்கு அது போய் ஸ்டோர் ஆகும். சிபின்றது இன்னொரு ரூம்ல ஒரு பெரிய ரூம்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து போகும். அப்போ அதுல இருந்து மெமரி யூனிட் போய் திருப்பி அங்கிருந்து நம்மளுக்கு அவுட்புட் டிவைஸ் வருது. ஒவ்வொரு ப்ராசஸிங்கா பண்ணிட்டே இருக்கும் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து மார்க் 1 அப்படின்றவர் ஐபிஎம் ப்ராசஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டரோட இது சொல்லியிருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் நம்ம சொன்னால இன்புட் டிவைசஸ் மெமரி யூனிட் கண்ட்ரோல் யூனிட் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் அண்ட் அவுட்புட் யூனிட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இன்புட் யூனிட் எது வழியா கொடுப்பீங்க அப்படின்னா வந்து இன்புட் யூனிட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா input devices, keyboard, mouse, joystick, light pen, trackball, microphone, optical scanner, barcode reader, touch screen. இது எல்லாமே input devices. ஸோ இது என்ன பண்ண இந்த மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் இன்புட் டிவைசஸை வந்து நம்ம சிபியூக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ சிபியூக்குள்ள இருக்கிற சிபியூ தான் என்ன சொல்லுவோம்னா ஹார்ட் ஆஃப் த மெமரி. நம்மளுக்கு எப்படி ஹார்ட் இம்பார்ட்டனோ அதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு எது ஹார்ட் அப்படின்னா சிபியூ தான். சிபியூ தான் வந்துட்டு ஹார்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் ஏஎல்யூ இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும் மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட் பைனரி டிரான்ஸ்ஃபர்ஸ் பை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லிடுவோம். ஸோ பை டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்ன இன்புட் அதுவே அங்க இருந்து வாங்கிக்கிறோம், திருப்பி அவுட்புட் அங்கேயே சென்ட் பண்ணும். ஸோ டபுள் வே ப்ராசஸ் தான் வந்துட்டு பை டிரான்ஸ்ஃபர்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட் அரித்மெட்டிக் யூனிட்டும் கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு மெமரி யூனிட் கொடுக்க எல்லா இதுவுமே வந்துட்டு 1 by 1 சீக்வன்ஸா சென்ட் பண்ணும். அது கண்ட்ரோல் யூனிட். அதுக்கப்புறம் வந்துட்டு அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ஆல்ரெடி நம்ம சொன்னோம் எல்லாமே அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் அந்த மாதிரி அந்த ப்ராசஸிங்லாம் பண்றது ஏஎல்யூ ப்ராசஸ் தான். ஸோ இதெல்லாம் முடிச்சு திருப்பி எங்க சென்ட் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் யூனிட்டுக்கு சென்ட் பண்ணோம். அவுட்புட் யூனிட் டிவைசஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், ஹெட்ஃபோன், பிளாட்டர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவுட்புட் டிவைசஸ்.
நம்ம சப்போஸ் நம்ம கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா, சப்போஸ் மானிட்டர் 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்கல்ல, மானிட்டர், மவுஸ் அப்பெல்லாம் கொடுத்து நம்மளுக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அவுட்புட் டிவைசஸ் அப்படின்ட்டு மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர், ஹெட்ஃபோன், பிளாட்டர்ஸ். ஸோ மானிட்டர்ல 2 டைப்ஸ் ஆஃப் மானிட்டர்ஸ் பார்த்துருப்போம், சிஆர்டி அண்ட் எல்சிடி அப்படின்னு சொல்லிட்டு. சிஆர்டிக்கு அப்ரிவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேத்தோட் ரே டியூப். ஸோ இது என்ன பண்ணணும்னா யூஸ்டு லார்ஜ் வேக்கம் டியூப்ஸ், அந்த இது யூஸ் பண்ணது கேத்தோட் ரே டியூப். நம்ம பழைய காலத்து டிவிலாம் பார்த்தீங்கன்னா சிஆர்டி டிவியாக தான் இருக்கும். ஸோ அங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கேத்தோட் ரே வேக்கம் டியூப் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ யூஸ் பண்ண எல்சிடி டிவி யூஸ் பண்ணியிருப்பாங்களா, அதே மாதிரி தான் எல்சிடி மானிட்டர்ஸ். அது வந்து அதுக்கு அப்ரிவேஷன்ஸ் என்னன்னா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஆல்சோ நோன் அஸ் ஃபிளாட் பேனல் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரிபெரல் டிவைசஸ். பெரிபெரல் டிவைசஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம இங்க பிரிண்டர் பார்த்தோம் இல்லையா, பிரிண்டர்ல அவுட்புட் டிவைசஸ் சொன்னோம். அதுல 2 டைப்ஸ் இருக்கு. பிரிண்டர் டைப்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா, லேசர் பிரிண்டர் ஃபர்ஸ்ட் 4 டைப்ஸ் இருக்கு. லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர், லைன் பிரிண்டர்ஸ். இந்த 4 டைப்ஸ் இருக்கு பிரிண்டர்ல. அதே மாதிரி பிளாட்டர் சொல்லியிருந்தோம். பிளாட்டர்ல வந்து 2 டிசைன்ஸ் இருக்கு, ஃபிளாட் பெட், ட்ரம் அப்படின்னு இருக்கும். ஃபிளாட் பெட் அப்படின்றது ஒரு ஃபிளாட் டைப்ல வந்துட்டு ஒரு இதை வச்சு இது பண்ணுவாங்க. ட்ரம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க எல்லா பிரிண்டருமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ் எல்லாம் செட் பண்ணிருப்போம். உள்ள ஒரு ட்ரம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ட்ரம்ல தான் இங்க் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ட்ரம் செட் பண்ணது ட்ரம். ஓகே. அதுக்கப்புறம் பெரிபெரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுது. பெரிபெரல் டிவைசஸ் கனெக்டட் இந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்டர்னலி. ஸோ இப்போ நான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணதுக்கு ஒவ்வொரு வயர் செட் பண்ணி கீபோர்ட்ல இருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எல்லாமே இதுல கனெக்ட் ஆயிருக்கும்னா சிபியூல கனெக்ட் ஆயிருக்கும். சிபியூல இருந்து ஒரு ஒயர் எடுத்து நம்ம எதுல கனெக்ட் பண்ணிருப்போம்னா மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் கீபோர்டு, அதுக்கப்புறம் மவுஸ், அதுக்கப்புறம் யூபிஎஸ் இருந்தாலும் வேற வெப்கேம் இருந்தாலும் சிபியூ வழியா தான் எல்லாம் கனெக்ட் பண்ணும். இதுதான் பெரிபெரல் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எதுல கனெக்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்டர்னலியா கனெக்ட் ஆயிருக்கும். இது வந்து என்ன சொல்லிடுவாங்க, திஸ் டிவைசஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பெர்ஃபார்மிங் சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். இது என்ன பண்ணணும், சம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சிபியூல இருந்து ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணோம். இப்போ மானிட்டருக்கு போகிற வகையில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். கீபோர்டில் வந்து வர்றது இன்புட் டிவைசஸ் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மவுஸ் அதே மாதிரி தான். தென் வந்து நம்மளுக்கு அவுட்புட் டிவைசஸ் இது மாதிரி சிபியூலேருந்து யூபிஎஸ்லேருந்து நம்மளுக்கு அதோட சார்ஜஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். இது மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பெரிபெரல் டிவைசஸ்ல 2 டிவைசஸ் இருக்கும், இன்புட் டிவைசஸ் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு சாஃப்ட்வேர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சாஃப்ட்வேர்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ்னா என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா. ப்ரோக்ராம்ஸ் இப்போ வந்து வேர்ட்ல ஓப்பன் பண்றோம். வேர்ட்ல ஓப்பன் பண்றப்ப அந்த டேட்டாஸ்ல என்ன பண்றோம், நம்மளே டைப் பண்ணி அதை சேவ் பண்ணோம். கிராஃபிக்ஸ்லாம் செட் பண்றோம் இல்லையா, அது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எல்லாமே வந்துட்டு இது வந்து ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஹார்ட்வேர் அப்படின்றது பிசிக்கல் பார்ட்ஸ், நமக்குள்ள இருக்கிறது அந்த சிபியூக்குள்ள இருக்கிற மதர் போர்டு, டிஸ்க் எல்லாமே வந்துட்டு அது ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கும், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2 டைப்ஸ் இருக்கும். சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல 2 டைப்ஸ் இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னன்னா நம்மளுக்கோட ஓஎஸ் தான், அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். இப்போ விண்டோஸ் எக்ஸ்பி, லினக்ஸ், ஆட்டோகேட்ஸ் எல்லாம் லினக்ஸ் எல்லாமே போடுறீங்க இல்லையா, யூனிக்ஸ், லினக்ஸ் எல்லாமே அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல வரும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ல 2 இருக்கு, அது வந்து ஜெனரலைஸ்டு பேக்கேஜ், கஸ்டமைஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது எதுக்கு என்னென்ன அது எதோட யூசர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, லைப்ரரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா புக்ஸோட டேட்டாஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்களா. ஸோ செக்ஷன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் புக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ் புக், அது என்னென்ன புக்ஸ், அதோட ஆத்தர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு, இப்போ ஒரு காலேஜ்ல இருந்தாங்கன்னா பிஇல பாத்தீங்கன்னா பிசி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர், அதுல யார் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ணது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து 2 பேக்கேஜஸ் இருக்கும், ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ், கஸ்டமைஸ்டு பேக்கேஜஸ்னு 2 இருக்கும். ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா வேர்டு ப்ராசஸிங், ஸ்ப்ரெட்ஷீட், ப்ரெசன்டேஷன்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், கிராஃபிக் டூல்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரலைஸ்டு பேக்கேஜஸ் இருக்கும். ஸோ
ஸோ வேர்ட் ப்ராசஸிங்னது ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்குறோம் இல்லையா எம்எஸ் வேர்ட், அதுதான். அந்த வேர்டில் என்னெல்லாம் இருக்கும், நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு இமேஜை செட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ வேர்டுனாவே வந்து ஒரு டாக்குமெண்ட் பேஜ் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஒரு மெயில் பண்ணணும் அப்படின்னாவே அந்த வேர்டு பேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து வேர்டு ப்ராசஸிங். ஸ்ப்ரெட் சீட் அப்படின்னது என்னன்னா எக்ஸல் சீட்டு. எக்ஸல் வந்து என்ன சொல்லுவாங்க, டேஸ் இஸ் எக்ஸல் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சொல்லுவாங்க. அதில் அந்த எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா செல்ஸால் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஒவ்வொரு அதுலேயுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இமேஜஸ் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு லிங்க் செட் பண்ணி வச்சுக்கலாம். சும்மா டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு, இப்போ லைப்ரரி ரெக்கார்ட்ஸ், நமக்கு என்னென்ன ரெக்கார்ட்ஸ் வேணுமோ அந்த எக்ஸல் ஷீட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன்ஸ்னது பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்ட்ல நம்ம எல்லாமே பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்கனாவே வந்துட்டு பவர் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே தான் காலேஜஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுக்கு பிபிடி யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் அப்படின்றது என்ன, டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதுவுமே என்ன பண்ண, ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக மெயின்டைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது தான். இப்போ அதில் அதே என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா எம்எஸ் ஆக்சஸ், எஸ்கியூஎல் சர்வர். ஸோ இதுலையுமே என்ன பண்ணிக்கலாம், நம்ம டேட்டாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டு எடுக்கிறோம் அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, அவனோட ஃபோன் நம்பர், அவனோட ஜெண்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ், என்ன டிகிரி படிச்சிட்டோம், டிகிரியில் எந்த இயர் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இது பண்ணிருக்கு டிபிஎம்எஸ் யூஸ் ஆகும். அதுக்கு நான் அவங்க டிபிஎம்எஸ்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சஸும் எஸ்கியூஎல் சர்வர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தென் கிராஃபிக்ஸ் டூல்ஸ் அப்படின்றது ஃபோட்டோஷாப், பொரல் டிராஸ்ல இருக்கலாம், அந்த கிராஃபிக்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து எதில் வரும் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ல ஜென்ரலைஸ்டு பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறது. தென் கஸ்டமைஸ் பேக்கேஜஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா பேரோல் பேக்கேஜஸ், இன்வென்ட்ரி கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணும். பேரோல் பேக்கேஜஸ்னால ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம சேலரி ஸ்லிப்லாம் போகிறோம் இல்லையா. ஸோ அந்த சேலரி கம்பெனி எம்ப்ளாயிஸோட டேட்டாஸ் எடுத்து வைக்கிறது பேரோல் பேக்கேஜஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்வென்ட்ரினா அந்த கம்பெனி வந்து ஒரு இடத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுது, அது என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு, என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறது வந்துட்டு கஸ்டமைஸ் பேக்கேஜஸ், இன்வென்ட்ரி பேக்கேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்லுவோம். ஏன்னா வந்து ஒரு கம்பெனியோட ஓவரால் டேட்டாஸ் அதன் எல்லாமே ஒரு கம்பெனியோட பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பண்ணிடுதா. ஒரு எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ் இருக்கும், எம்ப்ளாயோட சேலரி ஸ்லிப் இருக்கும், அந்த கம்பெனி என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்குது, என்னெல்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்கு, ஸோ எப்போ அதுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணுறது இந்த கஸ்டமைஸ் பேக்கேஜஸ். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்ப்போம். ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு 1940s to 1956 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேக்கம் டியூப் வழியே தான் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, சார்லஸ் பாபேஜோட டிஃபரன்ஷியல் இன்ஜின்ஸ்ல கண்டுபிடிச்சது வேக்கம் டியூப்ல டேட்டா சென்ட் பண்ணாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சப்போ டேட்டாஸ் எல்லாமே வேக்கம் டியூப் வழியே தான் சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களை என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து எனிக், யூனிவெக், ஐபிஎம் 701, ஐபிஎம் 650 அப்படின்னது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த கால்குலேட்டர் தான். இப்போ நம்ம யூஸ் பண்ணது சயின்டிஃபிக் கால்குலேட்டர்ஸ் பண்றோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இவங்க கால்குலேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு கால்குலேஷன்ஸ்க்காக மட்டும்தான் பெரிய பெரிய டிஜிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ எனிக், யூனிவெக் அப்படின்றது ஒரு கால்குலேஷன்ஸோட தான். தென் செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றது 1956 63 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு அது ஒரு சின்ன சிப்பு மாதிரி. இப்போ நீங்க பாத்தீங்களாக்கும் பழைய காலத்து டேப் ரெக்கார்டு, அதுல நம்மளோட ஹார்ட் டிஸ்க்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சிப்பு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. மேல ஒரு எல்இடி லைட் செட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ கூட இந்த பிசிக்ஸ் லேப் எல்லாம் செய்வாங்க இல்லையா, மேல ஒரு லைட் எரியிற மாதிரி இருக்கும், ரெண்டு வந்து ஒரு சின்ன ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அது வந்து எதுல செட் பண்ணா அந்த மேல இருக்க லைட்டு க்ளோ ஆகும். அந்த மாதிரி டிரான்சிஸ்டர் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் வந்துட்டு என்ன பண்ணுங்க செகண்ட் ஜென்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே அதுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் ஹனிவல் போகுதுன்னா சிடிசி, ஐபிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. தென் தேர்ட் ஜென்ரேஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 64 to 71. அங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன்டிகிரேட்டட் சிப், தட் மீன்ஸ் ஐசி. அந்த ஐசி சிப் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. நம்ம கொடுக்குற இன்புட் அவுட்புட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டு டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தென் சிஸ்டமை ரன் பண்ணியிருக்காங்க ஐசி சிப்ஸ் யூஸ் பண்ணி. தென் இப்போ வந்து 70s இருந்து இப்போ வரைக்கும் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்றது ஒரு சின்ன சிப். உங்களோட இப்போ எல்லாமே அப்படிதான், நம்மளோட மொபைலா இருக்கட்டும், நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா லேப்டாப் அதுல எல்லாம் பார்த்தீங்களாக்கும் மதர் போர்டில் வந்து செட் பண்ணிப்பாங்க ஐசி சிப்ஸ்ன்னு. அதில் வந்து 8 பின் இருக்கும், 16 பின்ஸ்
64 பின்ஸ் 32 பின்ஸ் அப்படிலாம் இருக்கும். இப்போ 8085 ப்ராசஸர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மைக்ரோ ப்ராசஸர் சிப் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போவே அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அடுத்து ரோபோ, அந்த ரோபோ இது பண்ணிருக்கு. அடுத்து 5th ஜென்ரேஷன் வந்து ரோபோ கிரியேட் பண்ணுது. ஸோ ரோபோ கிரியேட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஐசி மைக்ரோ ப்ராசஸர் சிப்பை வச்சு தான் ரோபோவும் நம்ம கிரியேட் பண்ணி ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5th ஜென்ரேஷன்ஸ்ல ஏஐ ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஐபிஎம், பென்டிஎம், பெய்ராம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 லாங்குவேஜஸ் இருக்கும். ஹை லெவல் லாங்குவேஜஸ் அண்ட் லோ லெவல் லாங்குவேஜஸ் 2 இருக்கும். லோ லெவல் லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்களாக்கோ அதில் 2 இருக்கும். மெஷின் லாங்குவேஜஸ், அசம்பிளி லாங்குவேஜஸ் அப்படி இருக்கும். மெஷின் லாங்குவேஜஸ்ல என்னெல்லாம் பண்ணியிருப்போம்னா 0s and 1s அந்த பைனரி கோடு தான் வந்துட்டு மெஷின் லாங்குவேஜஸாக இருக்கும். அசம்பிளி லாங்குவேஜஸ் என்ன பண்ணியிருக்கோம், இமானிக் கோட்ஸ் அதில் இருக்கும். இமானிக் கோட்ஸ் தான் மிஷின் லாங்குவேஜஸ். ஸோ அது வந்து நம்ம கொடுக்குறது இமானிக் கோடை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் வரப்போ வந்துட்டு திருப்பி அது பைனரி கோட்ல வந்து திருப்பி நம்மளுக்கு அந்த நம்ம கொடுத்த ஆல்பபெட்டை கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட் காட்டும். அடுத்து ஹை லெவல் லாங்குவேஜஸ் என்னென்ன இருக்கும்னா பேசிக், கோபால், ஃபோர்டான், சி அண்ட் C++. இதெல்லாம் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜஸ். பேசிக் அந்த லாங்குவேஜோட அப்ரிவேஷன்ஸ்னா பிகினர்ஸ் ஆல் பர்பஸ் சிம்பாலிக் இன்டர்செக்ஷன் கோடு. கோபால் அதோட அப்ரிவேஷன்ஸ் காமன் பிஸ்னஸ் ஓரியன்டல் லாங்குவேஜஸ். ஃபோர்டான் வந்து ஃபார்முலா டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் சி லாங்குவேஜ் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். அதன் C++. இது எல்லாமே வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜஸ். ஸோ இதே மாதிரி இங்கே ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ்க்கு நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து பிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் கால்டு ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னா பிசிக்கல் பார்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு பார்ட்ஸ் இருக்கும். மதர் போர்டு, உள்ள இருக்க போர்டு, அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஃபேன், அந்த மாதிரி ஒரு பிசிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம சாஃப்ட்வேர்ஸ் எப்படி சிஸ்டம் ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு சம் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றுக்கு எழுதி வச்சிருப்பாங்க. இது எப்படி ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் செட் பண்ணி இப்போ வேர்ட் எப்படி ஓப்பன் ஆகும், எக்ஸல் எப்படி ஓப்பன் ஆகும், இதுக்கு என்ன ப்ரோக்ராம்ஸ் பேக்ரவுண்ட் ப்ரோக்ராம் செட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமா அது ரன் ஆகும். அது வந்து சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னாங்க. ஸோ அதே மாதிரி ஹார்ட்வேர் வந்து நம்ம டச் பண்ண முடியும். அதை வந்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க முடியும். பட் சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்ம டச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்படி ப்ராசஸிங் ஆகுதுன்னு நம்ம வந்து ஆக்சுவலி டெவலப்பர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். எல்லானாலையும் அவங்க வந்து இப்போ நான் வேர்டு எக்ஸல்ஸ்க்கு வந்து எப்படி ரன் நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்மளாம் எழுதுற C லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ், ஜாவாக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு அது என்ன ப்ராசஸ் ஆகுன்னு தெரியும். பட் பேக்ரவுண்ட் எப்படி ப்ராசஸ் ஆகும் அதை பார்க்க முடியாது. அதே மாதிரி ஹார்ட்வேர் வந்து கன்செப்ட் யூசிங் பிசிக்கல் மெட்டீரியல்ஸ் ஆர் காம்போனன்ட்ஸ். அது வந்து ஒரு காம்போனன்ட்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் வந்து ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நம்ம என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் வேணுமோ அதுக்கு. இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு அடிஷன் ப்ராசஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். C லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுவோம். C++, ஜாவா, PHP, .NET. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜை நம்ம ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸை நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் இஸ் ஹார்ட்வேர் விச் ஆப்ரேட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஸோ இது என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர்னது ஒரு ஹார்ட்வேர் டிவைசஸ். பட் எது வரை ப்ராசஸ் ஆகுதுன்னா சாஃப்ட்வேர் டிவைசஸ். அது என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருக்கோமோ அது மூலமா அது ரன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இதே மாதிரி தான் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் கண்ட்ரோல் த்ரூ சாஃப்ட்வேர்ஸ். நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே வந்து எது வழியாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வழியாக தான் அது ரன் ஆகுது. ஹார்ட்வேர் டேமேஜஸ்னா வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி புதுசாக செட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் டேமேஜஸ்னா அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி ஒரு பேக்கேஜ் வாங்கி நம்ம இன்ஸ்டால் தான் பண்ண முடியும். அது எந்த ஒரு நம்ம செக் பண்ண முடியாது. அது மாதிரி ஹார்ட்வேர் இஸ் நாட் அஃபெக்டட் பை கம்ப்யூட்டர் வைரஸ். ஹார்ட்வேர்ல வந்து எந்த ஒரு வைரஸும் அஃபெக்ட் ஆகாது. பட் சாஃப்ட்வேர்ல நம்மளுக்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி ஹார்ட்வேர்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்லுது, எலக்ட்ரானிக்கல் வைஸ் நெட்வொர்க் வைஸ் தான் வந்துட்டு நம்ம எந்த ஒரு பார்ட்ஸும் மூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து நெட் மூலமாவோ நம்மளோட மெயில் மூலமாவோ அந்த மாதிரி எது மூலமோ நம்ம வந்து டேட்டாவை அந்த ஒரு பார்ட்ஸை வந்து நம்மளால மூவ் பண்ண முடியாது. மேனுவலா இங்க இருந்து இன்னொரு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்ல மூவ் பண்ண வைக்க முடியும். ஆனா சாஃப்ட்வேரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெட்வொர்க்கிங் மூலமாவே நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணிக்கலாம். So users cannot make new duplicate copies of the copy. ஆனா யூசர்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரு டூப்ளிகேட் காப்பி வந்து ஹார்ட்வேர்ல கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர்ல வந்து டூப்ளிகேட் காப்பி கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அதே மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் மெமரிஸ்ல வந்து 2 மெமரி இருக்கும் சொல்லிடணும், பிரைமரி மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. பிரைமரி மெமரியில என்னெல்லாம் இருக்கும்னா ரேம் அண்ட் ரோம் அப்படின்னு இருக்கும். ரேம்ன்றது வாலடைல் மெமரி, ரோம்ன்றது நான் வாலடைல் மெமரி. ஸோ ரேம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ப்ராசஸர் இதுதான். ஸோ மைக்ரோ ப்ராசஸர், கேஷ் மெமரி, மெயின் மெமரி ரேம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ரேம்ல என்னெல்லாம் இருக்குன்னா டிராம், எஸ்ராம், எஸ்டி ரேம். டிராம் அப்படின்றது டைனமிக் மெமரி, இது கான்ஸ்டன்ட்லி ரெஃப்ரெஷ். எஸ்ராம்ன்றது வந்து SRAM, SDRAM. SDRAM சிங்கர்னஸ் டைனமிக் ரேண்டம் அக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஸ்கேல் மாதிரி பிளாக் கலர்ல இருக்கும் நம்மளோட கம்ப்யூட்டர்ல, அதுதான் ரேம். ஸோ ரேம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரீட் அண்ட் ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண ஒரு டேட்டாஸ் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கோம், நம்மளோட சிப் இது மாதிரி தான், மெமரி கார்டு மாதிரி தான். நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணுமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வேணாம் அப்படின்னா வந்து ஃபார்மட் அடிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி தான் வந்துட்டு ரேம்ல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்மட் அடிச்சுக்கலாம். இல்லை வேணா அது மாதிரி டெலிட் மட்டும் பண்ணிக்கலாம். இது வந்து ரேமோட ப்ராசஸ். ஸோ அப்போ ரேம்ன்றது வந்து அப்படின்னா அது வந்து வாலடைல் மெமரி, ஏன்னா ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளோ டேட்டாஸ் வேணும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். பட் ரோம்ல வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும், அந்த ப்ரோக்ராம்ஸ் எரேஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நம்மளுக்கு கண்டிப்பா எரேஸ் பண்ணியே வேணும் அப்படின்னா வந்துட்டு அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரோம் இருக்கு. அதுல வந்து ரோம் அப்படின்னது ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி. இது 3 டைப்ஸ் வந்து PROM, EPROM, இந்த EPROM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரோம்ல வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. EPROMல வந்து என்ன பண்ணா அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அந்த டேட்டா ஸ்டோர் பண்ணிருக்க டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா EPROM அதெல்லாம் சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் பீம் வழியா என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சிப்ல நம்ம ரைட் பண்ணியிருக்கிறத வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் மூலமாவோ அல்லது எலக்ட்ரிக்கல் பீம் வழியாவோ எரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரோம்ல. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் எழுதி வச்சிருக்க ரைட் பண்ணியிருக்க ரோம்ல வந்துட்டு ஒன்ஸ் ரைட் தான் பண்ணியிருப்பாங்க தவிர அதை நம்ம எரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஓவராலா வந்துட்டு அந்த போர்டு போச்சுன்னா நம்ம புதுசா வாங்கி செட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ மெமரியில நிறைய டைப்ஸ் இருக்கும், அதை நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் மட்டும் பார்த்துட்டு அப்போ இன்டெப்த்தால அதுக்குள்ள வந்து கேட்க மாட்டாங்க. ரிஜிஸ்டர் மெமரி, கேஷ் மெமரி, செமி வாலடைல் மெமரி, விர்ச்சுவல் மெமரி, ப்ரொடக்டர், செகண்டரி மெமரிஸ், அது மாதிரி ஜஸ்ட் மெமரினா என்ன அது மட்டும். மெமரியில 2 தான் இருக்கும், ரேம்னா என்ன ரோம்னா என்ன அப்படி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ ஒன்றும் டெப்த்தால இருக்காது இதுல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம மேக்ஸுக்கு எப்படி ஃபார்முலா இம்பார்ட்டனோ அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு சிஸ்டம் வைஸ் வந்து ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் இந்த கால்குலேஷன்ஸ். இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்துட்டு 0 1 அப்படின்றது, ஏன்னா சிஸ்டம் எல்லாமே 0s and 1s அப்படின்லாம் செட் ஆகும். 0 1ன்றது பிட்னு சொல்லுவோம், 0s and 1ஸ்ன்றது பிட் 1 பிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4 பிட்ஸ் என்னது 1 நிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 8 பிட்ஸ் என்னது 1 பைட். இந்த கால்குலேஷன்ஸ்ல நம்மளுக்கு ரேமுக்கும் சரி ரோமுக்கும் சரி நம்ம எல்லா டேட்டாஸும் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்மளே போய் வந்து பென் டிரைவ்ல வாங்குறோம் அப்படின்னா 4 GB ரேம் அப்படி சொல்லி வாங்குறோம் இல்லையா. இப்போ மொபைல்ல வாங்குறோம்னா 8 GB ரேம், 128 GB எக்ஸ்டர்னபிள் மெமரி அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்போ 0s and 1ஸ்ன்றது 1 பிட், 4 பிட்ஸ் என்னது 1 நிப்பிள், 8 பிட்ஸ் என்னது 1 பைட், 1024 பைட்ஸ் என்னது 1 கிலோ பைட், 1024 kilobytes என்னது 1 megabyte, 1024 megabytes is 1 gigabyte, then 1024 gigabytes வந்து 1 terabyte. நம்ம இப்போ வரைக்கும் டெராபைட் தான் இப்போதான் லான்ச் ஆயிருக்கு, இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பீட்டாபைட், எக்ஸாபைட், ஜீட்டா, யோக்டா இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபாரின்ல பீட்டாபைட் போயிட்டு இருக்கு. ஸோ அதே தான் கால்குலேஷன். 1024 gigabytes என்னது 1 terabyte சொல்லுவோம், 1024 terabyte என்னது 1 petabyte, 1024 petabyte சொல்லிட்டு 1 exabyte, 1024 exabytes equal to zeta byte, 1024 zeta bytes equal to yocta byte. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுட்டா ஓகே. இதுதான் கம்ப்யூட்டர் வரும். ஸோ பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, டவுட் இருந்தா கேளுங்க. இதெல்லாம் டவுட் இருந்தா கேளுங்க, மேம் சொல்லுவாங்க. எல்லாரும் கம்ப்யூட்டர் அதை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுல டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க வந்து கண்டிப்பா உங்க சாட் பாக்ஸ் வந்து உங்களுடைய டவுட்டை ரைஸ் பண்ணி கேட்கலாம்.
நோ டவுட்ஸ். நான் அதே சொல்லிட்டேன். டவுட் கேட்டிருக்கேன். டவுட் இருந்தா சொல்லி. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காது மேம்? எனக்கு ஒரு இது இந்த இதுல வந்து மேம் சொல்லுங்க சார். இதுல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் எது இருக்குதா? இந்த மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பத்தி ஒரு கொஸ்டின் பேட்டர்ன் எது உங்களுக்கு இருக்குதா? சைட்ல நம்ம போட்டிருக்கோம் சார். ஆக்சுவலி இந்த சைட்ல வந்து எனக்கு சம் இஷ்யூஸ் இருக்கனால அவங்க நெட்வொர்க் சைட்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க பாத்துட்டு இருக்காங்க. மேபி மண்டே கிளியர் பண்ணிடுவாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் அண்ட் ரீசனிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம क्वेश्चंस போட்டிருக்கோம் சார். சரி சரி. ஓகே மேடம். வேற ஏதாவது டவுட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு? ஸ்டூடண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குங்களா? இன்னைக்கு எடுத்த செஷன்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்களேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 73 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. ஆனா பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 33 தான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அட்டண்டன்ஸ் இருக்கும். ஸோ சர்டிஃபிகேட்டு மற்றபடி மெட்டீரியல் எல்லாமே வந்து யார் வந்து இந்த நாளை வரைக்கும் கரெக்டாக அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக நடத்துகிறோம். பட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து நேற்று கூட பரவாயில்ல போல, இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருக்கு. என்னன்னு தெரியல. நாளைக்கு இறுதி நாள் நிகழ்ச்சியில் வந்து இன்னும் அதிகமான பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். சரிங்களா மேம்? இதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்குதுங்களா? சார் சொல்றாங்களா? ஒரு நிமிஷம். இல்ல சார், அதான் செஷன் அவ்வளவுதான் இன்னைக்கு. நெக்ஸ்ட் டே 5 தான். ஹலோ, இது பண்ணிக்கலாம் மேடம், முடிச்சுக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாள் நிகழ்ச்சியில வந்து 4ஆவது நிகழ்ச்சி. மற்ற நமக்கு வந்து 5 நாட்கள் நிகழ்ச்சியில இன்று வரைக்கும் 4ஆவது நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சாருடைய அந்த வெப்சைட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி, அந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணி நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த ஒரு இதுவும் எனக்கு பண்ணி நான் கேள்விப்படலை. பட் நம்மளுடைய புதிய தலைமுறை ஃபவுண்டேஷனுடைய வேண்டுகோளை ஏற்று சார் இந்த விஷயத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா 5 நாள் நீங்க வந்து 5 நாள் தான், 5 நாள் நீங்க பண்ணிக்கலாம். அந்த 5 நாளுமே அவங்க சார் ஏற்கனவே உங்க டிஸ்பிளே காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு இது டெமோ காட்டியிருப்பாங்க. அதுல வந்து நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க, அந்த ஆன்சருக்கு வந்து எக்ஸாம் ஃபினிஷ் பண்ண பிறகு அவங்களுடைய மார்க் என்ன மாதிரி நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, இது போக எதெல்லாம் கரெக்ட் ஆன்சர், நீங்க ஏதாவது தப்பு விட்டுருந்தீங்கன்னா அதுக்கு தப்புக்கு எந்த சரியான விட என்னங்கிறதையும் அந்த இது காட்டிடும். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை சரி பண்றதுக்கு, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அது வந்து ஊக்குவிக்கும் அப்படி நாங்க நம்புறோம். ஸோ நாளை வந்து இறுதி நாள் நிகழ்ச்சி. கண்டிப்பா வந்து இதோட ஒரு 3 மடங்கு பார்ட்டிசிபென்ட் வந்து கலந்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்களுடைய வேற ஏதாவது சந்தேகங்கள், கருத்துக்கள் எது இருந்ததுன்னா நம்மளுடைய குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த அளவுல வந்து நம்ம இன்றைய நாள் நிகழ்ச்சி வந்து நம்ம வந்து முடித்து கொள்ளலாம். கலந்துக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குலாம் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். என்னன்னா, இந்த புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலமா இது வந்து நம்ம மார்க்கெட்டிங்காகவோ, நம்ம வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவோ எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நம்ம பண்றது இல்லை. ஒரு மாணவர்கள், நீங்க வருங்கால இளைய சமுதாயம், ஒரு பேங்கிங் ஜாப்லயோ ஒரு நிறைய எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, அதை எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி உங்களை நல்ல ஒரு ஸ்டேஜ் கொண்டு போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பேங்கிங் ஜாப்ல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, மதுரை சாஃப்ட் ஸ்கில்ஸ் அகாடமி ட்ரைனர் மிஸ்டர் முருகேசன் சார் அவரோட டைமை யூட்டிலைஸ் பண்ணி நமக்காக இவ்வளவு தூரம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அறக்கட்டளையும் இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியணும். சும்மா வந்து நான் ஏதோ வந்தேன் போனேன் பேருக்கு வந்து அட்டன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு ஃபுல் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்தீங்கன்னா எல்லாருமே ஃபுல்லா அட்டன் பண்ணி அந்த ஒரு 2 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ஒரு டைம் ஒதுக்கி இந்த நிகழ்ச்சியை நீங்க அட்டன் பண்ணணுன்றதா நம்மளோட வேண்டுகோள். தவிர மற்றபடி வந்து நீங்க அட்டன் பண்றதால எங்களுக்கு வந்து ஒரு 10,000 கோடி வந்துருச்சு, ஒரு 2 லட்ச ரூபா வந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. அதை நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்குற நல்ல ஒரு வாய்ப்பை அறக்கட்டளை கொடுக்குது உங்களுக்கு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி லைஃப்ல முன்னுக்கு வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு நம்ம அறக்கட்டளை பண்ணிட்டு இருக்கோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 32 பேர் தான் இருக்கீங்க.
பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து நம்ம பண்றோம், அப்பயும் வந்து அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்கன்னா இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னோட ஆதங்கத்தை நான் சொல்றேன், அவ்வளவுதான். மற்றபடி வந்து முருகேசன் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அவரோட அனுபவம் சூப்பரா வந்து இந்த ஒரு 4 நாள் கிளாஸ் அவ்வளவு அருமையா அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு எடுத்து சொல்லி என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, எப்படிலாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் ரொம்ப தெளிவா, ரொம்ப ஒரு பாமர மக்களும் சாதாரண ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கிற லெவல்ல இவ்வளவு தெளிவா எடுத்து சொல்றாங்க. அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க லைஃப்ல முன்னுக்கு வரணும்ன்றது அறக்கட்டளையோட எண்ணம். ஸோ கணேசன் சாரும் வந்து அவரோட சைட்ல வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சியை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை கரெக்டா பயன்படுத்திக்கணும்ன்றதான் என்னோட வேண்டுகோள். சரிங்களா கணேசன் ஜி? சார் சுரேஜ் நமஸ்காரம். முருகேசன் சார், ஆக்சுவலி நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா 122 பேர் இருக்கிறாங்க சார். நீங்க பாத்துக்கலாம், நம்ம குரூப்ல நீங்க பண்ணி பாத்தீங்கன்னா 122 பேர் வந்து நம்ம குரூப்ல வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 தான் நமக்கு வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு செயலா தான் இருக்கு. மாணவர்களுடைய மனநிலை ஏன் இப்படி இருக்குங்கிறது புரியவே முடியல. நம்ம வந்து நம்மளோட மேக்சிமம் கொடுக்குறோம். இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து எங்களுக்கு நமக்குலாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு எனக்குலாம் இல்ல சார். எங்களோட காலகட்டங்கள்ல இந்த மாதிரி வந்து ஒரு வழிகாட்டுறது மாதிரி வாய்ப்புகள் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே இல்லை. ஆனா இருக்கிற இளைய சமுதாயத்துக்கு நம்ம வழிகாட்டுறது நம்ம இருக்கோம். மதுரை சாஃப்ட் ஸ்கில்ஸ் அகாடமி இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வழிகாட்டுறதுக்கு இருக்கோம். ஆனா அந்த வழிகாட்டுதல அவங்க புரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக இளைஞர்களாக இவ்வளவு தூரம் எடுத்து செய்யறோம். அப்ப கூட வந்து அதை வந்து சரியா ஒரு யூட்டிலைஸ் பண்ணாம இருக்காங்கன்றதா ஒரு உண்மையா ஒரு மனவேதனை. அந்த ஒரு ஆதங்கத்தை உங்ககிட்ட தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. ஜென்ரலா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் சார் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆம்பிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இல்லாம இருக்கு. அதுவும் இந்த கொரோனா பீரியட்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய ஸ்டாஃப்ல இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆயிட்டாங்க. அது கூட ஒரு காரணமா எல்லா இடத்துலயும் நடக்குது. இதெல்லாம் ரீவாம் பண்ணி வர்றதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு 3 months ஆகும். அவங்க எல்லாம் காலேஜுக்கு போய் பழையபடிக்கு அது ரோல் ஓவர் ஆகும்போது தே வில் அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், யூட்டிலைஸ் த பிளாட்ஃபார்ம். எவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு யூஸ் பண்ணுங்க. உங்களோட கேரியர்ல வந்து நீங்க டெவலப் ஆகணும் அப்படின்றக்காண்டி தான் இன்னைக்கு இவ்வளவு எஃபோர்ட் எடுக்கிறாங்க. அது நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க அந்த வேற யாராவது உங்களோட ஃபீட்பேக்க ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணனும்னா தாராளமா ஷேர் பண்ணலாம். நான் வந்து உங்களை எல்லாரையுமே அன்மியூட் பண்றேன். இந்த 4 நாள் கிளாஸ் எப்படி இருந்துச்சு, ஜஸ்ட் உங்க ஒரு நிமிஷம் ஃபீட்பேக், அதை அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக்கை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களை பேசலாம். அதாவது கேள்வி கேட்க கேட்க தான் அவனோட நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். புரியுதுங்களா? இப்ப சார் சொல்றாங்க, இப்போ ஒரு கிளாஸ் நடக்குது அப்படின்னா நம்ம இப்படியே தலையாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பட் நமக்கு ஒரு டவுட்ஸ் வந்தா அந்த டவுட்டை கேட்கறதுக்கு துணிஞ்சு கேட்கணும். வாய் திறந்து எவன் என்ன நினைச்சு போனோம் அப்படி யோசிக்காதீங்க மாணவர்களே. நீங்க உங்க டவுட்ஸை தாராளமா கேட்கணும். கேட்கதான் நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணி இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நம்ம வேகமா போகல அப்படின்னா பின்னாடி வரவன் முன்னுக்கு போயிட்டே இருப்பான், நம்ம வந்து அதே ஸ்டேஜ்ல இருப்போம். இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும், வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தி லைஃப்ல முன்னுக்கு வரணும். அதுதான் திரும்ப திரும்ப அறக்கட்டளை மூலமா நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள். அதுதான் இவ்வளவு தூரம் உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து நம்ம பண்ணும்போது அந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து இந்த ஒரு 40 பேர் 50 பேர் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர ஒரு 6 மாசத்துக்குள்ள வர பேங்கிங் எக்ஸாம்ல இந்த ஒரு 40 பேர்ல இருந்து ஒரு 15 பேர் 20 பேராது அட்லீஸ்ட் அந்த எக்ஸாமை எழுதணும். அதுதான் உண்மையான ஒரு சக்சஸ். எழுதி அதுல ஒரு 10 பேர் சக்சஸ் ஆகி நாங்க போய் பேங்கிங் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டோம் சார்னு சொல்லி ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க எங்களுக்கு போன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுதான் இந்த உண்மையா இந்த நிகழ்ச்சியோட வெற்றி. அதுதான் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு எங்க மூலமா தான் ட்ரைனிங் எடுத்து ஜாயின் பண்ண எங்களுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்க 10,000 ரூபா கொடுக்க அந்த மாதிரி பணத்துக்காக நம்ம என்னைக்கும் வேலை செய்யறது கிடையாது. இந்த அறக்கட்டளை கிட்டத்தட்ட 2010 இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்களுக்காக பேங்கிங் சம்பந்தமா இது மாதிரி வெபினார் பண்றோம். அது இல்லாம டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி கவர்மெண்ட் ஜாப் எப்படி ஜாயின் பண்ணோம், அதுல என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி பாதுகாப்பு துறையில எப்படி ஜாப் ஜாயின் பண்ணோம் அதுக்கான வழிகாட்டுதல் நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம தொழில் முனைவோர்களுக்காக பாக்குமட்டை, சுருள் பாசி, காளான் வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட வெப்சைட்டை பாருங்க, ptfindia.org. நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன், நம்மளோட வெப்சைட்ல பாருங்க லேட்டஸ்ட் அப்டேட்டு. நான் குரூப்ல வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை போடுறேன், இன்ஸ்டாகிராம் பேஜை லைக் பண்ணுங்க லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு, யூடியூபை லைக் பண்ணுங்க. ஸோ நம்மளோட அப்டேட்ஸ் பாருங்க, என்ன மாதிரி நிகழ்ச்சிகள் வேணும் அது எல்லாமே தாராளமா கலந்துக்கிட்டு நீங்க எல்லாமே முழுமையா அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு இதுல இருந்து வெளியில போய் அடுத்த 6 மாசத்துல ஒரு பேங்கிங் ஜாப் ஜாயின் பண்ண அப்படின்னு ஒரு 10 பேர் இதுல இருந்து நீங்க கலந்துக்கிட்டு
நாங்க போய் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையா அந்த நிகழ்ச்சியோட வெற்றி. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஏதோ முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாம முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னாலும் தாராளமா முருகேசன் சார் அவரோட நம்பரும் நம்ம ஷேர் பண்ணுவோம். நாளைக்கு தாராளமா டவுட்ஸ் கேட்கலாம். ஃபர்தரா எல்லா விதமான வழிகாட்டுதலும் தர்றதுக்கு சார் தயாரா இருக்காங்க. ஸோ அதை கரெக்டா நீங்க பயன்படுத்திக்கணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். நான் எல்லாருமே அன்மியூட் பண்ணிருக்கேன். நீங்க தாராளமா பேசணும்னா உங்களை மியூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் பேசிட்டு நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன் பண்ணலாம். கணேசன் ஓகே தானே? சார் வெங்கடேசன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, அதாவது வந்து பேங்கிங் ஜாப்ல வந்து எப்பவும் மெரிட்ஸ் மட்டும் தான் இருக்குமா, டிமெரிட்ஸே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அவருக்கு உங்களோட பதில் என்ன சார்? பேங்கிங் செக்டார்ல மெரிட்ஸ் மட்டும் தான் இருக்கா, டிமெரிட்ஸ் இல்லையா? டிமெரிட்ஸ்னா நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன்ப்பா, நிறைய பேர் வந்து நம்ம வந்து பேங்கிங் செக்டார்ல உள்ள போகும்போது அங்க உள்ள ஜாப் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்லை, நம்மளோட வேலை வந்து கரன்சியை எண்ணி 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 பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் அப்படின்ற ஒரு மனோபாவத்துல உள்ள போயிடுறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற முந்தி வேணா அப்படி இருந்திருப்பாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த பேங்க் ஜாப் வேணா அப்படி இருந்திருக்கும். இன்னைக்கு இருக்கிற பேங்க் ஜாப் வந்து அது மாதிரி இல்லை. தே ஆர் நாட் ஓன்லி கன்ஃபைன்டு வித் பேங்கிங். கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் இன்சூரன்ஸ் ப்ராடக்டை செல் பண்ண சொல்றது, மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ண சொல்றது, கரன்சிக்கு கிளைண்ட் கொண்டு சொல்றது, டிமேட் அக்கௌண்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இவ்வளவு ஓபன் பண்ணணும்னு சொல்றது, இது எல்லாமே இன்னைக்கு வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த பேங்க் எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு லெவல்ல இன்னைக்கு வந்துருச்சு. அதே நேரத்துல முன்னால மாதிரி 5 மணிக்கெல்லாம் இப்ப போக முடியாது பேங்க்ல. ஒர்க்லோடு எக்கச்சக்கமான ஒர்க்லோடு, ஈவன் தோ இட் இஸ் ஆன்லைன்ல எல்லாமே பண்ணுனா கூட இன்னைக்கு வந்து ஒர்க்லோட் முடிச்சுட்டு ஒரு சாதாரண பேங்க் எம்ப்ளாயி பேங்கை விட்டு வெளியே வர்றதுக்கு 7 மணிலேருந்து 8 மணி ஆயிடுது, சமயத்துல 9 மணி கூட, ஏரன்ல எல்லாம் 9 மணி கூட ஆகுது. இந்த டிராபேக்ஸ் எல்லாம் அதுல இருக்கு இப்போ. ஸோ இதை நீங்க டிராபேக்கா பார்க்காம இதையும் உங்களுக்கு ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து மேல போறவங்க தான் கேரியர்ல மடன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், டிஜிஎம், ஜிஎம் சொல்லி போறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராடக்ட் நாலேஜ் உங்களுக்கு நான் அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த மாதிரி செக்டார்ஸ் என்னென்னலாம் இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்குது, கேபிட்டல் மார்க்கெட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கரன்சி மார்க்கெட் இருக்குது, கரன்சி ஃப்ளோ இவ்வளவு இருக்குதுலாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அங்க போய் இந்த வார்த்தைகள் புதுசா இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் வந்துருச்சுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணாம போயிடக்கூடாதுன்றக்காண்டி தான் நிறைய பேர் வந்து பேங்கிங்ல ஃபெயிலியர். அதுக்கு காரணம் இந்த அதர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதை நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைனஸும் உங்களுக்கு பிளஸ்ஸா மாறிடும். எல்லாருமே நான் அன்மியூட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபீட்பேக்கை ஒரு நிமிஷம் சப்மிட் பண்ணிட்டு பேசிட்டு நீங்க தாராளமா நம்ம எண்ட் ஆஃப் தி செஷன் போகலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமா கேட்கலாம். எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட 4 நாள் இந்த 4 நாள் செஷன் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மாரீஸ்வரி, தீப்தி, திவ்யா, சோனா, ரவிசங்கர் உங்களை அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நாகஜோதிகா நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க நாகஜோதிகா, மாரீஸ்வரி, தீப்தி, அச்சயா, முனீஸ்வரி, அருள், ஸ்டாலின் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்பா. தாராளமா அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். உங்களோட ஃபீட்பேக்கை ஒரு நிமிஷம் சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு இந்த 4 நாள் செஷன், அதை தெரிஞ்சுக்க விரும்புறோம். அது கூட சொல்ல மாட்டேன்றீங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. இதுக்கு முன்னாடி பேசினேன் சார், என்னோட வாய்ஸ் வந்து கேட்கல போல. சாரி சார், வெரி வெரி சாரி. ஓகே சொல்லுங்க. இங்க சிக்னல் ப்ராப்ளம் சார். சார் தேங்க்யூ சோ மச் சார், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த 4 days வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி கோச்சிங் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணது இல்ல சார். ஐ மீன் இந்த மாதிரி வெபினார்லாம் வந்து பார்த்தது இல்ல சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறேன், கேள்விப்படுறேன். ஸோ இது மாதிரி வந்து இன்னும் பார்க்க இன்னும் ஆர்வமா இருக்கு சார். தேங்க்யூ சோ மச் சார். நீங்க லெசன்லாம் ரொம்ப கிளியரா புரியும்படி வந்து நடத்துறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். அண்ட் தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். தேங்க்யூ சோ மச் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூமா. தேங்க்யூ. வேற யாராவது அவங்கவுங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சப்மிட் பண்ணலாம். ஃபீட்பேக் சொல்றது கூட தயங்கக்கூடாது. தயங்காம தாராளமா தயங்காம தைரியமா பேசுங்க. திவ்யா, சோனா, ரவிசங்கர், அச்சயா, முனீஸ்வரி எல்லாருமே உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம்.
பேச விரும்பலையா யாரும்? இதுல ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க. இப்ப நிலவுக்கு சென்ற முதல் மனிதன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம எல்லாராலையும் பதில் சொல்ல முடியும். யாருப்பா நிலவுக்கு முத போனது? யாருமா சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். குரூப்ல இருக்கிற மக்கள் சொல்லுங்க. நீல் ஆம்ஸ்ட்ராங். அது வந்து எல்லாரும் சொல்லிடுவோம் இல்லையா? ஆனா ஆக்சுவலா போக வேண்டிய நபர் யாருன்னு கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பா எனக்கே கூட தெரியாது. கண்டிப்பா சார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நடந்த இன்சிடென்ட் என்னன்றது ஒரு சிலர் அந்த சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். அந்த நிலவுக்கு போக வேண்டிய அந்த மூன் ராக்கெட் வந்து நிலவுல லேண்ட் ஆகிருது. முதல்லயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிளியரா கொடுத்துருக்காங்க. 2 பேர் போறாங்க. அந்த ஓடத்துல வந்து 2 பேர் போறாங்க. ஒருத்தர் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொரு நபர். 2 பேருக்குமே வருஷக்கணக்கா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. கீழே இருக்கிற நாசா ஆபீஸ்ல இருந்து கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன், நாங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்ப இறங்கலாம்னு சொன்ன உடனே நீங்க வந்து இறங்கணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணணும், எல்லாம் கிளியரா சொல்லியிருப்பாங்க. அந்த நிலவுல போய் அந்த ஆர்பிட் வந்து லேண்ட் ஆயிரும். லேண்ட் ஆன உடனே நாசால இருந்து ஃபர்ஸ்ட் அலர்ட் வரும், மிஸ்டர் எக்ஸ். ஆக்சுவலா வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட நேம் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் தான் ஆக்சுவலா. அந்த 2வது ஆளா தான் அவர் போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் நபரை வந்து மிஸ்டர் எக்ஸ் நவ் யூ கேன் லேண்ட் இன் த மூன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து தன்னை அறியாம ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயம் வந்துருது. இந்த நிலவு எப்படி இருக்குமோ, நம்ம காலை வச்சோம்னா நம்ம உள்ள வாங்கிருமோ என்னமோ நினைச்சாருன்னு தெரியல. அவர் வந்து பதிலே சொல்லல, அமைதியா உட்கார்ந்துருக்காரு. நெக்ஸ்ட் அலர்ட், மிஸ்டர் எக்ஸ் யூ கேன் லேண்ட் இன் த மூன். 3வது அலர்ட், ஃபைனல் அலர்ட், யூ கேன் ப்ளீஸ் லேண்ட் இன் த மூன் சொல்றாங்க. அவர் வந்து அந்த ஏதோ ஒரு யோசனையில அதை விட்டுறாரு, மிஸ் பண்ணிடுறாரு. அடுத்த கால் வந்து நவ் நீல் ஆம்ஸ்ட்ராங் யூ கேன் லேண்ட் இன் த மூன் சொன்ன உடனே நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல காலடி எடுத்து வச்சார். அவர் தான் வந்து இன்னைக்கு ஹிஸ்டரியில நிலைச்சு நிற்கிறார். ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டி வில் நாக் யுவர் டவுன் ஒன்லி ஒன்ஸ். செகண்ட் டைம் அது வேற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாமே தவிர அதே ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே திரும்பி கிடைக்காது. அப்படின்றதுக்காண்டி நான் இந்த ஸ்டோரியை வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில், இதெல்லாம் வந்து இப்ப சார் வந்து இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி உங்களை வந்து பேச வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் காலேஜஸ்ல வந்து 6 hours ப்ரோக்ராம் நடத்துவோம். ஹவு டு பி அன் எஃபெக்டிவ் ஸ்பீக்கர். எஃபெக்டிவ் ஸ்பீக்கர்னா நம்ம வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி நம்ம போய் பேச போறது இல்லை. பட் ஒரு 6 பேர், ஒரு 10 பேருக்கு கூடிய ஒரு போர்ட் மீட்டிங், ஒரு டிஸ்கஷன் மீட்டிங், அதுலயாவது நம்மளுடைய கருத்துக்களை கிளியரா எடுத்து சொல்ற அளவுக்காவது நம்ம பழகிக்கிடணும். அதுக்கு இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம். அதனால எந்த வெசிட்டே நீங்க தப்பா சொன்னாலும் யாரும் ஒன்றும் கேட்க போறது, அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ், அவ்வளவுதான். ஸோ டேக் இட் ஆஸ் எ சான்ஸ், யூஸ் இட் whenever an opportunity comes. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் கரெக்டா சொன்னாங்க. இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன், ஃபீட்பேக் சப்மிட் பண்றீங்க இல்ல க்ளோஸ் செஷன் போயிடலாமா? எண்ட் ஆஃப் தி செஷன் போயிடலாமா? எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றது இல்ல. கணேசன் ஜி ஓகே ஜி, பாத்துங்க க்ளோஸ். சோலைராஜ் thank you very much sir. முருகேசன் சார் ரொம்ப நன்றி. Thank you. Yes sir. Thank you so much sir. Thank you. Valuable feedback and everything sir. Students please நல்ல இன்னும் எனர்ஜெட்டிக்கா நாளைக்கு வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். நன்றி. Thank you. சுரேஷ் நீங்க வேண்ட பண்ணிக்கலாம். Thank you.